அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்கின் தொடர் நிகழ்வின் 34வது அமர்வு இங்கு இப்பொழுது இனிதே தொடங்குகின்றது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறில். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றி அடைவார். நண்பர்களே, இந்த நிகழ்விலே அன்பர்களே, திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய இலக்கு எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியார் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். துணைவேந்தர் அவர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். அன்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து திருக்குறள் ஆய்வரங்கினை இணைய வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் சிறப்பு என்னவென்றால், நம் ஆய்வரங்குகள் அனைத்திலும் பெரும்பாலான அரங்குகளுக்கு நம் துணைவேந்தவர்கள் வருகை தந்து பெருமை சேர்ப்பது நமக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கின்றது. இன்று 34வது அரங்கு. இதற்கும் மாண்பமை துணைவேந்தர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நாம் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இன்றைய நிகழ்வின் சிறப்புரையின் தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறளில் தொழில் முனைவோருக்கான சிந்தனைகள், ஆண்டர்பிரினர்ஷிப். இன்றைக்கு எல்லோரும் வேலையை தேடாதே, பலருக்கு வேலையை கொடு, அதுதானே முழக்கமாக இருக்கின்றது. வேலை தேடுவது நம் வழக்கம் அல்ல. வேலையை கொடு. அப்படி என்றால் நீ முதலாளியாக வேண்டும் அல்லவா? நீ ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை செய்வதற்கு பல தொழில் முனைவோர்களை, தொழில் திறன் மிக்கவர்களை உருவாக்கு என்பதுதான். அந்த வகையிலே திருக்குறளில் தொழில் முனைவோருக்கான சிந்தனைகள் குறித்து மிக அருமையான ஒரு சிறப்புரையை நிகழ்த்த இருக்கின்றார். பச்சையப்பன் அறக்கட்டளையை சார்ந்த செல்லம்மாள் மகளிர் கல்லூரி சென்னையிலே இருக்கின்றது. கிண்டியில் மற்ற வெளியூர்களிலிருந்து கிண்டி வழியாக சென்னை நுழையும் போது நமக்கு முன்னே இடது பக்கம் இருப்பது செல்லம்மாள் மகளிர் கல்லூரி, பச்சையப்பன் அறக்கட்டளையை சார்ந்தது. அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் நற்றமிழ் நாவரசி பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள் இன்று திருக்குறளில் தொழில் முனைவோருக்கான சிந்தனைகள் குறித்து சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்ப்பவர் நான் சொல்லித் தெரிவதில்லை, நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். நமது தகைசால் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகமையா அவர்கள். அவர்கள் இயற்பியலில் விற்பன்னர், அது மட்டுமா நல்ல கவிஞர். இந்த நிகழ்விலே மிகுந்த ஆய்வும் தோய்வும் ஆர்வமும் மிக்கவர்.
அத்தகைய பெருமகனார் வந்திருக்கின்றார்கள். இந்த அரங்கிலே இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வந்திருக்கின்றார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா. திலகவதி அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்போம். அதே போன்று திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர், அவருடைய துணைவியார், அது மட்டுமல்ல அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போன்று அபுதாபி பாஸ்கர் அவர் வந்திருக்கின்றார். இன்னும் பலர் இணைய இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் முகநூலிலும் ஒளிபரப்பி நேரடியாக அஞ்சல் செய்து ஒளிபரப்பி மகிழ்கிறோம் என்ற தகவலையும் தெரிவித்து இந்த இணைப்பிலே அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே காணொளி காட்சியை வழங்குவதற்காக நம்மிடையே நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் கணினியியல் வல்லுனர், மதுரை ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு கருணாநிதி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்போம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை முகநூலிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களையும் நாம் வரவேற்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது நமது குறிப்பாகவும் சிறப்பாகவும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 39 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதன் பல்வகையான நிகழ்வுகள் தான். அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே அறிவியலும் மொழியியலும் இரு கண்களாக நாம் எப்படி போற்றுகிறோம் என்பதை காணொளி காட்சி வழியாக விளக்குமாறு கருணாநிதி அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். வாருங்கள், காணொளியை இயக்குங்கள். பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை விளக்க வருகிறார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். விரைந்து இவ்வளவு நேரமா கியூ பண்ணி வச்சிருக்கணும் சார், டக்குன்னு போட வேண்டாமா? வாங்க, ஆடியோ வரல, ஆடியோ வரவில்லை. கருணாநிதி. வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திரமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக
முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். கடந்த 38 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச் சான்றியன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரின் 62ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது அகிலமே வியந்து போற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. இந்த பல்கலைக்கழகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க. ரவி அவர்கள். அறிவியல் ஆய்வில் பல்வகை முத்திரை பதித்தவரும் பல காப்புரிமைகளை பெற்றவரும் பன்முக ஆளுமையும் பல்வகை திறனும் மேலாண்மை வல்லமையும் இக்கோங்கியுள்ள துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க. ரவி அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம். அதனை சொல்லோவியமாக 62ஆம் அறிவியல் பூங்கா இதழின் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம். எஃகு தொழில்களில் இந்திய தரநிலைகளின் பங்கு எப்படி உள்ளது என்பதை ஆய்வுபூர்வமாக நிறுவியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் இணை இயக்குனர் திரு அருண்புச்சக்யாலா அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. வேதியியல் பற்றி அறிந்திருப்போம். கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை 61ஆம் இதழில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை இந்த 62ஆம் அறிவியல் பூங்கா இதழில் விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி. மோகன்ராஜ் அவர்கள். சிந்திக்க சில நொடிகள் எதை பற்றி என்பதை அறிய சென்னை SSS ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ள திறனாய்வு கட்டுரையை படித்து பாருங்களேன். வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலின் பல்வகை பயன்களை பலரும் ரசித்து படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி சுவைபடச் சொல்லியுள்ளார் திரு S. ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கல்லீரல் கவசம் கரிசலாங்கண்ணி என்று வர்ணித்துள்ளார் சித்த மருத்துவர் வி. விக்ரம்குமார் அவர்கள். ஆயுள் அதிகரிக்க பேருதவியாயிருப்பது கரிசலாங்கண்ணி என்னும் காயகற்ப கீரை என்கிறார் இவர். தூசின் வலியது யாவுள என்று அணுவியல் அறிஞர் ப. கோபாலன் அவர்கள் விடுக்கும் வினா தெய்வ புலவர் அருளியுள்ள திருக்குறள் ஊழிற் பெருவலி யாவுள எனும் திருக்குறளை நமக்கு நினைவூட்டுகிறது. ஊழ் என்பதற்கு விதி என்று பொருள். விதி எப்படி மனித வாழ்க்கையில் இன்னி பிணைந்திருக்கிறதோ அதுபோல் தூசி நம் வாழ்க்கையில் பெரும் தடையாக உள்ளது. அதனை அகற்றுவது எப்படி என்பதை ஆய்வு நோக்கில் அருமையாக சொல்லியுள்ளார் திரு கோபாலன் அவர்கள். நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். நானோ அறிவியல் குறித்த அறிவியல் தொழில்நுட்ப தகவல்களை அள்ளி தந்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக நானோ தொழில்நுட்ப மைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஜி. தேவசேனா அவர்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் முக்கியமான கருவிகளில் ஒன்று செல்போன். அது குறித்த பல்வேறு தகவல்களை ஆய்வியல் நோக்கில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிய இனிய நடையில் கிள்ளிக் கொடுக்காமல் அள்ளிக் கொடுத்துள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. இந்த மலரில்
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். இது அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் எண்ணங்களே ஆழ்கின்றன மனித மனங்களை எனும் நல்லதொரு தலைப்பில் வெளிவந்துள்ள முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்களின் அறிவியல் நூல் குறித்த அருமையான திறனாய்வினை வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணிதர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் 6ஆம் பகுதியை இந்த இதழில் தந்துள்ளார். அருமையான சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்கள் இப்படியும் இருந்ததா என்று வியக்கக்கூடிய அளவில் உள்ளன. நிலத்தில் வேளாண்மை செய்வதை நன்கறிவோம். வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இணையத்தின் பொருட்கள் வழியே எதிர்கால வேளாண்மை எனும் நல்லதொரு கட்டுரையை வழங்கியுள்ளார் தமிழ்நாடு அரசின் துணை வேளாண்மை இயக்குனர் திரு வி. குணசேகரன் அவர்கள். இவர் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை ஆற்றொழுக்கான நடையில் கூறியுள்ளார். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 28/6/2024 அன்று நிகழ்த்திய 60ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். அறிவியல் உலாவாக இந்தியாவின் முதல் பெண் இதய நிபுணர் டாக்டர் எஸ். பத்மாவதி பற்றிய அரிய பல தகவல்களை அள்ளி தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் வன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும் இன்றே செய்யுங்கள், இன்றே செய்யணும் இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9444991415. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? நன்றிங்க அனைவருக்கும். அன்பர்களே, இதுவரை பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை சொல்லோவியத்தையும் அறிவியல் பூங்கா கண்ணோட்டத்தையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர்
முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள் இங்கே தலைமை உரை நிகழ்த்த வருகின்றார்கள். அவர்கள் இன்று இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்க வேண்டிய சூழல் இருந்தாலும் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். நான் என்ன நினைத்தேன், அவர்களும் இந்த ஒலிப்பதிவை பார்க்கட்டுமே என்றுதான் முதலில் போட்டு மகிழ்ந்தேன். ஆனால் அவங்க சிண்டிகேட் மீட்டிங்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. நண்பர் அவருடைய PA நண்பர் ஆனந்த் அவர்களே துணைவேந்தர் அவர்களுக்கு அருள் கூர்ந்து சொல்லி அவர்களுடைய தலைமை உரையை நிகழ்த்த சொல்லலாம். நாங்கள் காத்திருக்கிறோம். ஓரிரு மணித்துளிகள். அங்க இன்னைக்கு ஒரு சிண்டிகேட் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்களா தெரியாது எனக்கு. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி துணைவேந்தர் சிண்டிகேட் மீட்டிங் இருக்காங்கன்னு. சரி, காலம் கடிதேகிறது. அவர்களே இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யுங்கள். அவர் வரும்போது நம்ம நிறுத்திக்கலாம். தொடருங்கள். இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரையை பற்றிய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்த வருமாறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் திலகபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த அறிமுக உரையை வழங்குங்கள். மாண்பமை துணைவேந்தர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கையினுடைய 34வது தொடர் நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக தொடங்கியிருக்கின்றது. இந்த நிகழ்வில் பாரதியாருடைய நினைவை போற்றும் வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 11 பாரதியாருடைய நினைவை கொண்டாடுகின்ற விதத்தில் மிக சிறப்பாக நிகழ்வு நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். அத்தகைய சிறப்புடைய இந்த மாதத்தில் பெண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில், பெண்மைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மிகச்சிறந்த பேராசிரியராக விளங்குகின்ற பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்களை நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலமும் அவர்களை அழைத்திருப்பதற்காக முதற்கண் நன்றியையும் பாராட்டினையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் அன்பு சகோதரி விமலா அண்ணாதுரை அவர்கள் செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று நடைபெற்ற நிகழ்வில், சென்னை பாரதியார் சங்க நிகழ்வில் பாரதி சுடர் என்ற விருதை பெற்ற பெருமைக்குரியவர் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுடைய பிறப்பு நினைத்தாலே முக்தி தருகின்ற திருவண்ணாமலை திருத்தலத்தில் அவர்கள் ஐயா துணைவேந்தர் ஐயா வந்துட்டாங்க. அவங்க பேசுறீங்க. மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களே, வருக வருக. உங்கள் தலைமை உரைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தலைமை உரை இப்பொழுது. எனது மாலை வணக்கம். மதிப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக 34வது ஆய்வரங்கம் நடத்தக்கூடிய அளவில் இதை நடத்தி கொண்டிருக்கும் கலைமாமணி முனைவர் செய்யோன் அவர்களுக்கும், அவர்கள் உடன் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து பேராசிரியர் மற்றும் துணை நிற்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் ஊர்கை ஓசை என்பது சரி வராது, ஓசையாக வராது. பல பேர் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை வரும். அதுபோல இது மயிலை திருவள்ளுவர் சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் சேர்ந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி 34வது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒன்று மயிலை திருவள்ளுவர் சங்கம், திருவள்ளுவர் இருக்கை மற்றும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய தொடர்ந்து ஊக்கத்தோடு செயல்படுகின்ற அந்த ஆற்றல் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதற்காக உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நமது பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் செந்தில்குமார்,
இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முனைவர் விமலா அண்ணாதுரை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர், செல்லம்மாள் மகளிர் கல்லூரி, பச்சையப்பன் அறக்கட்டளை அவர்களுக்கும், நன்றியுரை நிகழ்த்தவருக்கும் முனைவர் வையாபுரி அவர்களுக்கும், பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், எனது மற்ற இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதன்முறையாக இந்த நிகழ்ச்சி மாலை 7 மணிக்கு நடப்பதற்கு பதிலாக 3 மணிக்கு இந்த முறை ஒரு முன்னோட்டமாக செய்வன் அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சியை நாம் நேரம் தள்ளி வைத்திருக்கிறோம். அநேகமாக நண்பர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் நிறைய பேர் வருவார்கள், மேலும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஒரு அட்லீஸ்ட் நம்முடைய சென்னையை சுற்றியுள்ள ஏதாவது ஒரு பள்ளியினுடைய தமிழ்துறையை, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு தமிழ்துறையை நாம் தொடர்பு கொண்டு, ஐயா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த திருக்குறளை பற்றி நடத்த போகிறோம், உங்களுடைய மாணவர்களே இந்த கூகுள் லிங்க்ல வாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு ஏன்னா அங்கே டைம் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பள்ளிக்கூடத்தில் இது கொஞ்சம் கடினமான விஷயம். அதை சமாதானப்படுத்துவதோ அல்லது அவர்களை நாம் ஊக்கப்படுத்தி இந்த நேரத்திற்கு ஏன்னா இப்பெல்லாம் அவங்க செல்போன்லேயே கூட வச்சுக்கலாம், அல்லது நம்முடைய அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க எல்லோரும் அதில் உட்காரணும். இல்லை ஒரு ஸ்க்ரீனில் ஸ்மார்ட் போர்டில் ஒரு கூகுள் லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம். பல விதங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த மாணவர்கள் யாராவது, ஏன்னா செய்வோன் அவர்களுக்கு இல்லாத இடம் இல்லை, சொல்லாத பேர் இல்லைன்ற மாதிரி, அவருக்கு தெரியாத இடம் இல்லை, இதை காற்று போகாத இடம் இல்லைன்ற மாதிரி டாக்டர் செய்வோன் அவர்களுக்கு எல்லாத இடத்திலே எல்லோரும் தெரியும். அதனால பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இவர்களும் சேர்ந்தார்களானால் 2 கை ஒரு ஓசை நன்றாக கேட்கும். ஏதாவது ஒரு தமிழ்துறை அணுகி இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு இந்த கல்லூரியில், இந்த பள்ளியில், இந்த கல்லூரியில் ஒரு 100 பேர், ஒரு 200 பேர் தமிழ்துறையை சார்ந்த மாணவர்கள் பங்கெடுக்குமாறு செய்தால், அது இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பயன் மேலும் சென்றடையும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதனால தான் இந்த டைமை கூட மாற்றணும்னு நான் விருப்பப்பட்டது. அதனால் அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த கல்லூரி இணைகிறது என்ற இணைப்பு நிகழ்ச்சியில நம்ம இன்விடேஷன்லேயே வந்துடும், அது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம், டாக்டர் செய்வன் அவர்களுக்கு இது சாதாரண விஷயம். ஆனால் அதை முனைப்பெடுத்து அதை இன்னைக்கு இந்த இல்லை, நம்ம ஃபாரினில் கூட யாராவது இந்த மாதிரி தமிழ் ஆர்வலர் ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மாணவர்களை கூட நாம் அதுக்கேற்றாற்போல் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வெளிநாட்டு மாணவர்களை கூட நாம் இந்த இணையத்தில் இணைய வைக்கலாம். அவங்களுக்கு அது, ஏன்னா அவங்களுக்கு அது ஃபெசிலிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேறெவர் தே கேன் ஹேவ் த லேப்டாப், செல்ஃபோன், எதை வேணாலும் வச்சுக்குவாங்க. அதனால் நம்ம எத்தனையோ சங்கங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சங்கங்களை தொடர்பு கொண்டு அந்த தமிழ் ஆர்வலர்களை தமிழை கற்றுக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற முனைப்போடு இருக்கின்ற இளம் வயது மாணவர்களை இதனை இணைப்பில் கொண்டு வர வேண்டும். நம் சென்னையில் இருக்கிற மாணவர்கள், பள்ளிக்கூட அல்லது கல்லூரி மாணவர்களை இணைப்பில் கொண்டு வந்தாலே நாம் இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்படையும். இதை கருத்தில் கொள்ளுமாறு டாக்டர் செய்வோன் அவர்களை மட்டுமல்ல, மற்ற உறுப்பினர்கள் அனைவர்களையும் நான் இதுவரை கோரிக்கையாக வைத்து இதை மேலும் திறம்பட நடக்க வேண்டும் என்று சொல்லி வேலையின்மை காரணமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணைவேந்தர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு தகவல்,
இன்னைக்கு விமலா அண்ணாதுரையை கூப்பிட்டதே அதுக்காகத்தான். அவங்க தமிழ்துறை மாணவிகளை பங்கேற்க வைங்கன்னு ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன். அப்ப அவங்க சொன்ன பதிலை கேட்டு நான் வியந்து போயிட்டேன். ஐயா, இப்ப நாங்க எங்க மாணவிகளை இந்த இதை கேளுன்னு சொன்னா எங்களை கேட்க மாட்டாங்க, அந்த பிள்ளைங்களை கேட்டு இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்துருது, அதனால நாங்க ஒன்றும் சொல்ல முடியாத சூழல்ல இருக்கோம்னாங்க. விமலா அண்ணாதுரையை கேட்ட ரிக்வெஸ்டை அவங்க பச்சை பெண் கல்லூரி அறக்கட்டளையினுடைய தமிழ் செல்லம்மாள் மகளிர் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் அந்த அம்மாட்ட நான் அழைக்கும் போது, அம்மா உங்க வகுப்பை ஒரு நேரடி வகுப்பா இதுக்கு பயன்படுத்திருங்க. ஒரு வகுப்புல குறைஞ்சது 60 பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம நிகழ்ச்சியில 100 பேர் பங்கேற்கலாம். இந்த முனைப்புலதான் நான் முதலில் இப்ப அழைத்தது விமலா அண்ணாதுரை அம்மையாரை. அவர்களிடம் வேண்டுகோளும் விடுத்தேன். இப்பொழுது அறிமுகத்தை பின்னால் பார்க்கலாம். ஆமா, விமலா அண்ணாதுரை அவர்களே, ஓரிரு மணித்துளிகள் நான் சொன்னது என்ன, இதை என துணைவேந்தரும் கேட்கட்டும். வாங்க விமலா, வருக. பேராசிரியர், நான் சொன்னது நான் கேட்டோம்ல உங்கள்கிட்ட, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஐயா உங்க பேசுறது கேட்கல. செய்யோன் ஐயா, செய்யோன் ஐயா கேட்கல. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். துணைவேந்தர் ஐயா சொன்னது மிக சரியான ஒரு செய்தி. ஒரு நல்ல நிகழ்வு எல்லா மாணவர்களையும் சென்று சேர வேண்டும் என்கிற அந்த முனைப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானு. நீங்க ஐயா சொன்னது போல என்ன கேட்டாங்க. இப்போ கல்லூரி முடிஞ்சு நானே இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நேராக இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டேன். பிள்ளைங்க எல்லாம் பேருந்துல பயணிக்கிற நேரம் இது. நான் ஐயாட்ட கேட்டேன், ஏன் மாலை நேரத்துல இருந்தா கூட பிள்ளைங்களை கூப்பிடுவேன். இன்னொரு செய்தி என்னன்னா, எங்க கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பிற்பகல் வேலைக்கு போறவங்க, பகுதி நேர வேலை செய்து கொண்டே படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தான் எங்க கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க வேலைக்கு போகக்கூடிய நேரமாவும் இருக்கு. நான் பேசுகிற இந்த காணொலிய என்னுடைய எல்லா மாணவ குழுக்களையும் போட்டுட்டு அதை அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். இந்த நேரத்தை மாத்தி அமைச்சா நான் சொன்னது போல இப்ப அவங்க கல்லூரியை விட்டு வீட்டுக்கு போகக்கூடிய இந்த நேர பகுதியில அவங்களால கண்டிப்பா பார்க்க முடியாது. அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களை வச்சு கண்டிப்பா என்னுடைய மாணவிகளை நான் கலந்துக்க சொல்றேங்கய்யா. அருமையான பதில்மா, பேராசிரியர்களுக்கு நன்றி. நம்ம என்ன பண்ணுவோம், நான் இதை நீங்க மட்டும் இல்ல, இன்னும் பல கல்லூரி பேராசிரியர்களோடு கலந்து ஒரு எல்லோரும் சரியான யோசனை துணைவேந்தர் சொன்னதோ, அதற்கு பேராசிரியர் விமலா அண்ணாதுரை அவர்கள் சொன்னதோ ரொம்ப மகிழ்ச்சி. நாம் நிச்சயமாக அதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை செய்வோம். இப்பொழுது சின்ன வேண்டுகோள், வேண்டுதலுக்கு அல்லது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் அப்பப்ப மாத்திக்க வேண்டியதுதான். நம்ம மாத்திக்கிறோம் சார். நான் ரெடி. காலேஜுக்கு 2 மணிக்கு வேணும்னா 2 மணிக்கு வச்சுங்க. அடுத்து ஒரு கவர்மெண்ட் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜ்ல 11 மணிக்கு வேணும்னா 11 மணிக்கு வச்சுங்க. இல்ல இன்னொரு 5 மணிக்கு கேட்கறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை மாத்த முடியும். அது ஏன்னா நமக்கும் சிரமம் தான். ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு வேலை ஒரு பிளெக்சிபிலிட்டி வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுது. யோசிச்சு பாருங்க ஐயா. அருமை அருமை. நான் துணைவேந்தரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா எப்படியாச்சும் நடத்தணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன் திறந்த நிலை பல்கலைக்கழகத்துல தமிழ் ஆய்வு மாணவர்கள் 4 பேர் பங்கெடுக்கலாம்ல, ஏன் அவர்களையும் வர சொல்லுங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள் அது. நம்ம நேரத்தை அதற்கு தகுந்தபடி மாற்றி வைத்துக் கொள்ளும். ரொம்ப மகிழ்ச்சி துணைவேந்தர் அவர்களே. உங்களுடைய குழுக்கு சொல்லலாம், பேசுங்கம்மா. திலகவதி நீங்க சொல்லுங்க. ஒரு கருத்து சொல்றேன். ஐயா சொன்ன கருத்து ரொம்ப சிறப்புடையது. ஏன்னா இது நம்ம இளையவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சென்னையில இருக்கிறதுனால இப்ப விமலா அண்ணாதுரை அம்மா மதியம் போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு காலையில அல்லது ஒரு 11 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா அத்துணை தமிழ்துறை மாணவர்கள் மட்டும் இல்ல, அடுத்த கருத்துக்கு வாங்க, புதிய கருத்துக்கு வாங்க. வேற எதுவும் பள்ளிக்கும் கொண்டு போலாம். கல்லூரி இல்லாம பள்ளிகளுக்கு கொண்டு போலாம் நம்ம நிகழ்ச்சியை நேரடியாக. நம்முடைய நோக்கம் கல்லூரிகள் தான், அதோட நிறுத்திக்குவோம். கல்லூரி அது ஏன்னா நம்ம திருக்குறள் ஆய்வரங்கன்னு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. கல்லூரிகள் இப்ப உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், பல்வேறு ஆய்வு தொடர்புடைய பல நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நம்ம பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது பேராசிரியர் விமலா அண்ணாதுரை பற்றி உங்கள் அறிமுக உரையை மீண்டும் தொடர வேண்டும். நன்றிங்க. பேராசிரியர் விமலா அண்ணாதுரை அம்மா அவர்கள்
உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை திருத்தலத்தில் பிறந்தவர். அவர்களுடைய பள்ளி கல்வி திருவண்ணாமலை மாநகராட்சி அரசு பள்ளியில் படித்தவர் என்பது இங்கே மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. அதாவது அரசு பள்ளியில் படித்தவர்கள் மிகச்சிறந்த உயர்நிலையை அடைய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விமலா அண்ணாதுரை அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை, முதுகலை, அதன் பிறகு பச்சையப்பன் கல்லூரியில் ஆய்வில் நிறைஞர். அவர்கள் சொன்னதை போல முனையற்பட்ட ஆய்வை நாடகத்துறையில் அவர்கள் தெரிவு செய்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தொடங்கி மாநில கல்லூரியில் முடித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய இதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் அவர்கள் மிக சிறப்பான தன்னுடைய துறையில் பங்களிப்பு செய்தவர்கள். ஐயா சொன்னதை போல 2014ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் தமிழ்துறை தலைவராக அவர்கள் மிக சிறப்பாக துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 17 ஆண்டுகள் கல்வி அனுபவம் உடையவர்கள். அவர்களுடைய கல்வி பணி அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரி, கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரி, சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பணிகளை தொடர்ந்து இப்பொழுது செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில், அதாவது கல்வி தந்தையாக விளங்குகின்ற பச்சையப்பன் அறக்கட்டளை அன்றைக்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் கல்விக்காக கொடுத்து சென்றார். இன்றைக்கு அந்த நிலையை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது கல்விக்காக எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு சமூகத்திற்காக பணியாற்றுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அத்தகைய சிறப்புடைய பச்சையப்பன் அறக்கட்டளை நடத்துகின்ற செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். 15க்கும் மேற்பட்ட ஆய்வினறிஞர் பட்டம், அதே போல 5 முனையற்பட்ட மாணவர்களை உருவாக்கிறார்கள். மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற நெறியாளராக அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர். அவருடைய கட்டுரைகள் 16 இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. அவற்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தினமணி, தமிழ்மணி, ராணி, இணை, உதயம் போன்ற நாளிதழ்கள் தன்னுடைய கட்டுரையை முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகின்றார்கள். 5 நூல்கள், மிகச்சிறந்த ஆராய்ச்சி நூல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஊடக நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது எல்லா ஊடகத்திலும் ஒன்று கூட விடாமல் ஜெயா டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜி தமிழ் தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி, அதே போல வசந்த டிவி, மக்கள் தொலைக்காட்சி போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகளில் தன்னுடைய சொற்பொழிவுகளாலும், கவியரங்கத்தினாலும், கருத்தரங்கத்தினாலும், பட்டிமன்றத்தின் மூலமாகவும் முத்திரை பதித்த பெண்மணியாக அவர்கள் விளங்குகின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாலை முரசு தொலைக்காட்சியில் 200 நாட்கள் நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற வகையில் 200 நிகழ்வுகளை தொடர்ந்து சொற்பொழிவாற்றி இருக்கிறார்கள். அதே போல காவிரி தொலைக்காட்சியில் 100 நாட்கள் தொடர்ந்து பொழிவாற்றி இருக்கிறார்கள். இப்படி அதே போல வானொலியில் எடுத்துக்கொண்டால் 90க்கு மேற்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் தமிழ் அமுதம் என்ற தலைப்பில் 90 நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் சொன்னதை போல அவர்களுடைய தமிழ் பணி என்பது கல்லூரியில் மட்டும் முடங்கிவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கில் அதாவது 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள், கல்லூரிகளுக்கு சென்று இளம் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமுடைய தன்னம்பிக்கை சொற்பொழிவையும் நிகழ்த்தி வருகின்ற செய்தி மிக சிறப்பாக இங்கே குறிப்பிடத்தக்கதாக நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் சொன்னதை போல 1500க்கு மேற்பட்ட மேடைகளில் முத்திரை பதிக்கின்ற வித்தகராக அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வருகை தந்தது மிக்க மகிழ்வை தருகிறது. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் இன்றைக்கு திருக்குறளில் தொழில் முனைவோருக்கான சிந்தனைகள், இன்றைக்கு ஐயா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுத்தர வேண்டும் என்று சொல்வதை போல மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவோராக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்ற நோக்கில் இந்த தலைப்பை அவர்கள் பேச இருக்கிறார்கள். பாரதியினுடைய வாக்கில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8ம் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று சொன்னதை போல புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட பூரணி மிளகத்தை வேருடன் சாய்ப்போம் என்பதற்கிணங்க மிகச்சிறந்த பெண்மணியாக, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக டாக்டர் விமலா அண்ணாதுரை அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுடைய வருகை நமக்கு மிகவும் மகிழ்வை தருகின்றது. வாருங்கள் அம்மா, உங்களுடைய அன்பான உரையை தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான அறிமுக உரையை வழங்கிய பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை மற்றும் ஆராய்ச்சி துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்களுடைய சிறப்புரை. வாருங்கள், உங்கள் உரையை வழங்குங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதியின் முன்பணியைப் போலே நன்னிய நின்முன்கு நசித்தில் வேண்டும் அண்ணா என்ற மகாகவியின் வரிகளை முன்வைத்து
தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்துகிற இந்த 34வது திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இணைந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்வார்கள். நற்சான்றோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோரையும் சேரும் தமிழ் என்று இந்த அயராத பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மயிலை திருவள்ளுவர் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வயதுல எனக்கு தெரிஞ்சு அவர்கள் வயதை ஒத்தவர்கள் எல்லாம் மதிய உணவு உண்டு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலை இது. அந்த நேரத்துல ஒரு அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை முடிந்து கண்ணெல்லாம் பார்க்க கூடாது ஐயா, அதெல்லாம் தெரியாம சீரியஸ்னஸ் தெரியாம உட்கார்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கய்யா, பாத்துக்கோங்க கண்ணு. அப்படி எந்த ஒரு அதாவது பசி நோக்கார் கண் துஞ்சார் அப்படின்னு குமரகுரு சொல்றாருலே நீதிநெறி விளக்கத்துல, நான் ஒரு வேலையை செய்ய எடுத்துட்டு இருக்கேங்க. நான் தமிழ் மகனா பிறந்த நானு தமிழை வளர்ப்பதற்காகவும் திருக்குறளை வளர்ப்பதற்காகவும் என்னுடைய எந்த ஒரு பசி நோக்கார் கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு அவர் என்னுடைய தொலைபேசியில எப்ப பேசினாலும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு ஏதோ ஒரு தமிழ் சார்ந்த ஒரு திருக்குறளை உயர்த்துகிற அந்த பணி சார்ந்து ஒரு ஆத்மார்த்தமான உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான ஒரு பணியினை பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை போன்றவர்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழ் கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த நிகழ்வை தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்விலே தலைமை உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய உண்மையிலேயே அதாவது தன்னோட யார் இருக்கிறாங்களோ அப்படிதான் தன்னுடைய எண்ணமும் ஒத்து போகும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஐயாவுடைய மனசு அவருக்கு தெரியுது. துணைவேந்தருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க, இவ்வளவு ஒரு இதுக்கு நடுவுல பண்ற போது யாரும் இணையலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா அவர் பாருங்க அவருடைய பங்களிப்புக்கு ஒரு அழகான ஒரு ஆலோசனையை வழங்குகிறார். எவ்வளவு பணி இருக்கும் துணைவேந்தருக்கு, ஆனால் அதற்கு நடுவில் ஒரு அக்கறையுடன் கூடிய ஆலோசனை அப்படிங்கிறது இந்த நிகழ்வினுடைய அந்த என்ன சொல்றது அந்த நேர்மறைக்கான அந்த விஷயம் அப்படின்னு நினைச்சேன். நானு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி இங்க இணைந்து இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலாம் கிடையாதுங்க, நம்ம கேட்கக்கூடிய செய்தி. நாங்க 60-70 பேருக்கு வகுப்புல பாடம் நடத்துவோம், 10 பேர் அதை கேட்டாங்களான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எங்களுடைய செய்தியை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள். இதுதான் தேவை. ஒரு ஆசிரியருக்கோ ஒரு பேச்சாளருக்கோ எது தேவை? நான் நான் நடத்துகின்ற பாடம் யாராவது ஒருவருக்கு முழுமையாக சென்று சேர வேண்டும். அந்த முழுமைங்கிற ஒரு விஷயம் இந்த அரங்குல கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னை அழகாக வரவேற்பு உரை நல்கிய அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கு தலைப்பு ஐயா தான் சொன்னாங்க, திருக்குறள்ல நீங்க தொழில் முனைவோர் பத்தி எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா நீங்க ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் அத பையன் பேரை கொண்டு போய் அதை நான் புதுப்பித்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொன்னாரா, என்னுடைய காடையும் கொண்டு போப்பா, போய் புதுப்பிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி. வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு வருடத்திற்கு எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியில வராங்களாம். அதுவும் நம்முடைய இந்தியாவுக்கு என்ன பெருமை அப்படின்னா இளைஞர்களுடைய அந்த அந்த பங்களிப்பு, இந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை உலக அளவுல எங்கடா அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலதான் அதிகம். இளைஞர்கள் மலிந்து கிடக்கிற அந்த இளைஞர்களுடைய ஆற்றல் நிறைந்து கிடக்கிற ஒரு தேசம் என்று சொன்னால் அவருடைய பாரத தேசம். அப்படி பல லட்சம் பேர் எத்தனையோ கனவுகளோடு இன்னைக்கு படிச்சுட்டு வெளியில நிறைய களங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் படிப்புக்கு. அப்படி உருவாக்கி வெளியில வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே நான் டிஎன்பிஎஸ்சி தான் எழுதுவேன். எங்க மாணவிகள் கிட்ட கேளுங்களேன், என்னமா பண்ண போறேன், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன். உடனே அடுத்து வர அதுக்கு உண்டான என்ன அப்படி இருக்குன்னு கூட பிள்ளைங்களுக்கு விதிமுறைகள் தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நான் பொறியியல் படிப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான போய் அப்படியே செம்மறி ஆட்டு கூட்டம் போல வாழ்கிற ஒரு மந்தை ஆட்டு கூட்டத்தை மனோபாவத்தை மாற்றுகிற ஒரு நிலைதான் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது. எல்லாருமே படிச்சுட்டு எல்லாருமே நான் வேலைக்கு போனோம் அப்படிலாம் நினைக்க கூடாதுங்க. நான் இப்பெல்லாம் எங்க பிள்ளைகிட்ட சொல்றது எல்லாமே, உனக்கு உண்டான களம் எதுன்னு தேர்ந்தெடுத்து நீயே முதலாளி ஆகுமா, நீ எதுக்குமா அரசு வேலையில போய் கையெழுத்து போட்டு வாங்கணும்னு சொல்ற, நீ முதலாளி ஆகி நீ 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சொல்றோம்.
அத சொல்றோங்கிறத தாண்டி அதை பதிய வைக்கணும்ல. எது பதிய வைக்குங்க? இலக்கியங்கள் தான் ஆழ உழுது அங்கே வெற்றி என்கிற பயிரை பதிய வைக்கும். அதுக்குதான் நம்ம தாத்தா பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? 1330 × 1.25 வரி. எதுவுமே அதுல இல்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்முடைய சொத்து அது. தமிழகத்தினுடைய சொத்துன்னு சொல்லக்கூடிய எதிரா நான் 10 வீடு வச்சிருக்கிறேங்க, 25 பவுன் நகை வச்சிருக்கேங்கலாம் சொத்து கிடையாதுங்க. அது எப்ப வேணா நம்ம விட்டு போயிடும். நம்முடைய சொத்து. நீங்க எனக்கு ஏதாவது ஒரு படிப்புல ஒரு சந்தேகம் இருக்கு, எங்க ப்ரொஃபசரை போய் எங்க பேராசிரியரை போய் தேட முடியுமா? அவரு ரொம்ப வயதாகி போயிருப்பாரு. இன்னும் சில பேர் இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அப்ப இப்ப போய் நான் தெரியாம உனக்கு இத்தனை வயசு ஆச்சு, இன்னும் என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்கிறேன்னு கேட்பாரு அவரு. ஆனா நான் ஏதாவது சந்தேகம்னா நேரா எங்க தாத்தா திருவள்ளுவர் புக்கை எடுத்தேன்னா எல்லாத்துக்குமான வழி அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு சொத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு எதுக்குமே அடைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு குறள் தான். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றேன். வாழ்க்கையினுடைய அடித்தளம் படிப்பு. அது எல்லாருக்கும் சின்ன வயசுலயே அந்த குறளை சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம பாட்டி கூட அந்த குறளை சொல்லும். ஏன்னா பேரன் சொல்லி மனப்பாடம் பண்ணுவான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அவன் ஒரு 10 முறை சொன்னா அந்த பாட்டி பாட்டு இடிச்சுக்கிட்டே அதை மனப்பாடம் பண்ணிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான பாட்டிகள் தான் நம்ம சமூகத்துல இருக்காங்க. அந்த குறளையே பாருங்க, திரும்ப படிங்க. கற்க கற்க கசடர கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க கற்பவை கற்கங்கிறார். எப்படி பாருங்க, நீங்க படிச்சிருன்னு சொல்லிட்டா அவன் எதையாவது ஒண்ணு படிச்சு தொலைக்க போறான். எப்படி படிக்கணும்? படிக்க வேண்டிய நூல்களை படிக்கணும். அப்ப நான் மேலோட்டமா படிச்சுட்டு போக கூடாது. எப்படி அதை கசடு அற குற்றமில்லாமல் படிச்சாதான் அவனுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு 1.25 வடியில உலகத்துக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டு போனார். இப்போ இதுல பாருங்க, தொழில் முனைவோருக்கு என்ன ஐயா இது வருதுங்களா? ரெடி. ஆஹ் மூணாவது ஸ்லைடே போயிடலாங்க. ஐயா இன்னும் அடுத்த ஸ்லைடு போயிடலாம். தொழில் முனைவோருக்கு என்ன தகுதிகள் எல்லாம் தேவைன்னு பொதுவா இப்ப ஆண்டர்பிரினர்ஷிப்காக என்ன இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க அயல் நாடுகள் எல்லாம். அதுல பாருங்க, தன்னம்பிக்கை இருக்கணும், புதிய சிந்தனைகள் இருக்கணும். நீங்க நிறைய பேரு எல்லாமே தொழில் தொடங்குறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல உயரத்தை அடைந்திருக்கக்கூடிய சில பேரை பாருங்களேன், ஏதாவது ஒரு புதுசா சிந்திச்சிருப்பான். அதுக்கு தகுந்த இப்ப நமக்கு என்ன மார்க்கெட்டிங் தேவை அப்படிங்கிறதுக்கு தகவல்களை சேகரிக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கணும், அதுக்கப்புறம் சரியான திட்டமிட்டு அதை கொண்டு போய் சேர்க்கணும். சந்தைப்படுத்துதல் அது ரொம்ப முக்கியம் தொழில் தொடங்குறவங்களுக்கு. அப்புறம் விடாமுயற்சி, பிறரை தன்வயப்படுத்துதல், அதாவது அவங்க நம்ம பக்கம் இழுக்கணும். பிறரை தன்வயப்படுத்துதல் அதே போங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல், ஊழியர் நலன்ல அக்கறை. இப்ப இத்தனை செய்திகள் தான் யாருக்கு இருக்கணும்? தொழில் முனைவோருக்கான தகுதிகளா சொல்றாங்க. இப்ப இத்தனை விஷயங்களுக்குள்ளும் நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படியெல்லாம் நமக்கு அதை கொண்டு வந்து கடத்தினார் அப்படிங்கிறதை சொல்வதற்கான ஒரு களமா தான் நான் இந்த ஒரு பேச்சை எடுத்துக்கிட்டேன். அடுத்ததுக்கு பாங்களேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மூலதனம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. வங்கிகள் கூப்பிட்டு இருந்தாப்பா நான் பணம் தரேன், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி, பணம் என் கையில கிடைச்சிருச்சு, நான் வச்சு அது என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல நான் என்னால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையே நமக்கு இருக்கணும். அந்த தன்னம்பிக்கைங்கிறது எப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். நீங்க எல்லா நிறைய வெயில் காலத்துல நிறைய குளங்கள்லாம் வற்றி போறத பார்க்கலாம். ஆனால் தாமரை இருக்கிற குளம் மட்டும் கடைசி வரைக்கும் போராடுங்க. கொஞ்சமா சேர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் மழை இல்லாமல் போனால்தான் தாமரை செழித்திருக்கிற அந்த குளம் வற்றும்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி அதை தன்னை உயிர்ப்பிச்சு வச்சுக்குது தாமரை? அது மட்டும் எப்படி அது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, தண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது சரியில்லைங்க அது சரியில்லைங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ஓ மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு இப்ப உளவியல்காரங்க சொல்றாங்க. வள்ளுவர் சொல்றாரு, தாமரை மலர் நீ பாத்திருக்கியாப்பா, அது எப்படி தெரியுமா?
தண்ணி குறைய குறைய ஐயோ தண்ணி குறையுதுன்னு வருத்தப்படாது. அதுக்கு தகுந்தா மாதிரி தன்னுடைய அந்த மலர் நீட்டத்தை மாத்தி 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 அமைச்சுக்கும். அது மாதிரி உனக்கு ஏதாவது சௌகரியங்கள் குறைவானா கூட உன்னோட உள்ளத்துல நீ ஊக்கத்தை வச்சுக்கிட்டே இருந்தன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்களா, மேலையும் கீழே நீ சரி பண்ணி உன்னோட உயர்வை யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு நீ வளரலாம். அப்ப முதல்ல நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ உயர்வு தாழ்வுகள் வரும். அதுவும் முக்கியமா நீங்க தொழில்ல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எந்த தொழிலுமே நடக்காது. எல்லாமே ஏறுமுகமா நடக்கணும்னு நீங்க கேட்டு பாருங்க. பெரிய பெரிய டாடா, பிர்லா கூட ஏதோ ஒரு காலத்தில் சறுக்கி இருப்பாங்க. அப்ப சறுக்கி இருக்கிற போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க. உள்ளத்து அணைய உயர்வா இருந்திருப்பாங்க. அதான் சொல்றாரு, எப்படி மலர் நீட்டத்திற்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி மேலையும் கீழையும் இது பண்ணி மலர்ந்துகிட்டோ இருக்கோ, அதே மாதிரி உன்னுடைய மனசுக்குள்ள உயர்வான சிந்தனைகளோட எந்த ஒரு சூழலும் தளராமல் இருந்தா நீ மேல வந்துடலாம். தன்னம்பிக்கைங்கிறது முதல் இது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆள்வினை உடைமை. நம்ம கிட்ட என்ன முக்கியமா இருக்கணும் அப்படின்னா, அருமை உடைத்தென்று. ஐயா தெரியுதுங்களா? ஏதோ ஒரு ஷேடோ வருது. இல்லையம்மா, நல்லதானே இருக்கு. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை இல்ல அது இருக்கு. என்ன இந்த பாருங்க, நீங்க போட்டதுதான் அது அப்படியே வரும். அதுல இருக்கு. பெருமை முயற்சி தரும். அதை வச்சு பெருமை முயற்சி இல்ல, அவங்க ஆடியன்ஸ்க்கு தெரியுதா அப்படின்னு அந்த வீடியோல? தெரியுமா? தெரியும். ஆடியன்ஸ் கண்டிப்பா தெரியும். அங்க அந்த இது மானிட்டரோட எதுவும் அதுக்கு மேல அந்த கேமரா அந்த அந்த நிழலும் வருது. அது அவ்வளவுதான். அதுதான் ஏதோ ஒண்ணு. இல்ல தெரியுது. அது ஃபுல் ஸ்கிரீன் போட்டா அது அந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது நான் இப்ப முன்னாடி கூட சொன்ன குறளுடைய ரிலேட்டட் தான் இந்த குறளுமே. ஊக்கமுடைமைக்கு இது ஆள்வினை உடைமை. அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நீங்க ஏதோ அரசு வேலைன்னு நம்ம சொல்லிடுறோம், ஏதோ ஒரு இடத்துல போய் சம்பளம் வாங்குற வேலைன்னு சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா அது எவ்வளவோ நம்ம வேலை செஞ்சா மாதம் திறந்த உடனே என்ன ஆகும், சம்பளம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு தொழில் முனைவோருக்கு சில அச்சங்கள் இருக்குமா, அந்த அச்சங்களை தகர்த்தெறிவதற்கான ஒரு நம்பிக்கை சொற்களாக வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி சின்ன சோர்வு கூட உங்களுக்கு வரக்கூடாதாம். எப்படி வரணும், தொடர்ந்து அந்த முயற்சிய செய்யணுங்கிற அந்த வலிமை உன்னுடைய மனசுல இருந்தா என்னவா வரும் அப்படிங்கிறாரு. உன்னுடைய தொழில் மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்ததுங்க, அடுத்தது போட்டேன் பாருங்க, வந்தாச்சு. காலமறிதல். இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் உப்பு விக்க போனேன், மழை வந்தது. பொறி விக்க போனேன், காத்தடிச்சது. என்னால ஒண்ணுமே நடக்கல. அதுக்குதான் ஒருத்தர் சொன்னாராம், ஏண்டா அதுல என்ன பண்ணுங்க, நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பொறி உருண்டையா சேர்த்து வித்திருந்தா உனக்கு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்களா. அந்த மாதிரி எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு மிகப்பெரிய புத்தி இருக்கணுங்க, அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருக்கணும் அப்படின்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் கருதி காலம் கருதி இடத்தார் செயின். அது உள்ள மறந்துருச்சு போல. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி. அதாவது நீங்க ஒரு விஷயத்த அதனுடைய நேரம் காலம் கருதி செய்தீங்கன்னா இந்த உலகமே உன்னுடைய கையில வந்து நிக்கும். உலகமே வந்து நிக்குங்கிற போது நாம செய்யற தொழில் அதை வெற்றிகரமா முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருப்பாரு. அதாவது காலம் அறிதல், வழி அறிதல், இது எல்லாமே அந்த காலத்துல இருந்த நடைமுறைக்கு அரசர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சொன்ன செய்தி. ஆனா காலத்தை வென்று நிற்கக்கூடிய நூல் அப்படிங்கிறதுனால இத பாருங்க எவ்வளவு அழகா. பொதுவாவே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, ஒவ்வொரு இப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க பொய் பேசாதீங்கப்பா, பொய் பேசாததுதான் சிறந்த அறம், வாய்மை அப்படின்றதுதான் மிகச்சிறந்த அறம்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல பாருங்களேன், நீங்க அடுத்தவர்களை பற்றி குறை கூறாதீர்கள்,
புறம் கூறுதல் என்பது மாபெரும் தவறு. புறம் கூறாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம்னார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசினாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிறன்வார். இப்ப எதைத்தான் வள்ளுவர் அறம்ங்கிறாரு? நமக்கு ஒரு பெரிய என்ன இவரு அந்த இடத்துல போனா அது சரிங்கிறாரு, இந்த இடத்துல போனா இது சரிங்கிறாரு, இந்த இடத்துல போனா இது சரிங்கிறாருன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு வரும். ஆனா என்ன தெரியுங்களா அதுல? வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறளுமே தனி மனிதனுக்காகுது. சில பேர் நிறைய விளையாட்டுத்தனமா போய் சொல்லுவான். அவனுக்கு டேய் அப்படி சொல்லாதப்பா. அது அறம் கிடையாதுன்னு சொல்றது. இன்னொருத்தன் அடுத்தவனை பத்தி பேசுறனா தலையே வெடிச்சிரும். இப்ப அவனை பார்த்து இது உன்னுடைய அறம் கிடையாதுப்பா. சில பேர் அடுத்தவன் கெடுதல் பண்ணணும்னே நினைச்சிட்டு இருப்பானா. அவனுக்கு இல்ல மனத்துக்கண் மாசினாதன். அப்படி ஒவ்வொரு தனி மனித குணங்களுக்காக ஒவ்வொரு குறளையும் படைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சிறப்பு வாய்ந்தவர் வள்ளுவர்னு சொல்லலாம். அப்படி பாருங்க, நீங்க ஏதாவது செய்யணும்னா அவசரப்பட்டுறாதீங்க. அதுக்கு தகுந்த நேரம் பார்த்து இடம் பொருள் ஏவல்னு சொல்லக்கூடிய இதை பார்த்து நீங்க செய்தீங்கன்னா உங்க தொழில யாராலையுமே தள்ள பண்ண முடியாதுங்க. மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடம்பை தரும். இது ரொம்ப முக்கியங்க. நமக்கு நம்முடைய உளவியல் என்ன தெரியுங்களா? பொதுவா ஒருத்தரோட ரொம்ப பழகிட்டு இருப்போம். அவரை நல்லா நம்புவோம். திடீர்னு ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட அவர் நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, நின்னா குத்தம், நடந்தா குத்தம் சொல்றாங்க இல்லையா பழமொழி. அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை நம்முடைய தொழில்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது, ஒரு பார்ட்னராவே சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க 2 பேருக்குள்ளயும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை ரொம்ப பார்த்து இவர் எப்படிப்பட்டவர்னு நிறைய விசாரித்து அவரோட கொஞ்ச நாள் பழகி அவருடைய குணநலன்களை ஓரளவுக்கு தெரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, அவரோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் தொடங்குங்க. ஏன்னா இது நம்முடைய வாழ்நாளுக்குரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு செய்தி, ஒரு விஷயம் இது. அப்படி நம்ம வாழ்க்கையவே திருப்பி போடுகிற ஒரு தொழிலை தொடங்குகிற போது, நம்ம ஒருத்தரோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுகிற போது, அது நம்முடைய உறவாக இல்லாம நட்பாக இருக்கிற போது, அந்த நட்பு எப்படி நம்ம கொள்ளணுமா, அதிகபட்சம் அவரை மிக மிக ஆராய்ந்து அவரோட நம்ம இவ்வளவு நாள் பேசியிருக்கோம், பழகி இருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்க நல்லா தெரிஞ்சு அவரோட கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைங்க. அப்படி அவரோட சேர்ந்து நம்ம தொழில் செய்த பின்னால என்ன பண்ணக்கூடாதா, அவன் இப்படி நமக்கு பொதுவாவே பாருங்க, ஒரு வெற்றியை நோக்கி நடக்க ஆரம்பித்தா கூட்டமும் சேரும், அதற்குரிய நமக்கு எதிராக வேலை செய்யறவங்களும் சேர்ந்துருவாங்க. இவனை இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அவனை பத்தின குறை கூறுபவர்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமா அடுத்தவர்கள் சொல்வதை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தீரா இடும்பை தருமா. எப்படி பாருங்க சொல்லாட்சி, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும். நீ அவன் ஒருத்தன் தெரியாத போது அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் உன்கிட்ட. அதுலயே நீ அறையும் குறையுமா அவன் பணம் கொடுக்குறாப்பா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்க ஒரு தெளிவு இருக்கணும். தெளிந்த பின்னால அவன் மேல சந்தேகப்பட்டனா உனக்கு தீராத இடும்பை, அந்த துன்பத்துக்கு உனக்கு எப்பயுமே எண்டு கிடையாதுறாங்கிறது. தீரா இடும்பை தரும். அப்ப தெரிந்து தெளிந்து ஒரு தொழில் முனைவை நீங்க கொடுக்க வேண்டும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, அடுத்தது எழுதுங்க. தொடங்கற்க எவ்வினையும் இடம் அறிதல். இப்ப காலம் அறிதல். இப்ப எந்த இடத்துல எப்படி நம்ம அத தொடங்கணும். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க இடங்கண்ட பின் அல்லது. அதாவது நம்ம எப்படி எங்க தொடங்கலாம். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு கடை ஆரம்பிக்க போறோம். நம்ம ஒரு மளிகை கடையோ ஒரு உணவகமோ இல்ல நான் சின்னதா ஒரு துணி வாங்கி விற்க போற ஒரு தொழிலை தொடங்க போறேன். அடிப்படையில இருந்துதான் நம்ம இப்ப தொழில் முனைவோர்னா எடுத்த உடனே டாடா பிர்லா ஆக முடியுங்களா? அப்ப நான் அப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற போது அங்க யாரு நம்முடைய தொழில் போட்டியாளர்லாம் வேற கடை இருக்காங்க அப்படின்னு பாக்கணுமா. எப்படி பாருங்க, அப்பெல்லாம் இந்த மாதிரி தொழில் முனைவோரே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. அதாவது அவங்க இவன் என்ன ஒரு கடை வச்சிருக்கிறானா, நான் என் கடை ஆரம்பிச்ச உடனே பாருங்க எப்படி அவன் கடையை மூடிட்டு ஓடுறான்னு நினைச்சிடக்கூடாதான். அப்புறம் அது நமக்கு நடந்துரும். அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம லாபகமா தொழில் நடத்தணுமா, அந்த இடத்துல அவன் எப்படி நடத்துறானோ அவன் ஓரளவுக்கு இந்த விலை விற்கிறானோ அதுல இருந்து கொஞ்சமா நம்ம குறைச்சி நமக்கு லாபம் அதிகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம்
பின்னாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த கடை, நம்முடைய அந்த தொழில் ஓரளவுக்கு மேலே வருகிற வரை என்ன பண்ணணுமா? காத்திருக்க வேண்டும். அப்ப எந்த செயலையும் நீ தொடங்குவதற்கு முன்னால் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய கூடவே இருக்கிறவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் இந்த குறளுக்கான விளக்கத்தை சொல்றது தொழில் முனைவோரை அடிப்படையா வச்சுதான் நீங்க அதை நீங்க பார்க்கணும். இத அவரு அமைச்சூல சொல்றாரு. அமைச்சர்களை பத்தியும் அரசர்களை பத்தியும் சொல்லக்கூடிய அந்த அரசியல்ல சொல்லக்கூடிய இதெல்லாம் அந்த இயலுக்குள்ள வரக்கூடியது. இத நம்ம எப்படி தொழில் முனைவோருக்கான அந்த பங்களிப்பா எடுத்துக்கிறோங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? அதுல லாபம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருமாப்போட இருந்தா நம்முடைய தொழில் மேல வராது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையா சொல்றாரு. அதுல பின்னாடியே வாங்களேன். செய்வினை அடுத்து இந்த அதுக்கு முன்னாடி ஸ்லைடு இன்னும் ஒரு குறள் இருக்கு. செய்வினை இல்ல முன்னாடி வாங்கய்யா. இதுக்கு முன்னாடி வினை செயல் வகை அதாங்கய்யாதான். அதுல பாருங்களேன், நான் புகைப்படம் போட்டிருக்கேன். அதுல பாருங்க, ஒரு பெரிய யானை இருக்கு, ஒரு சின்ன யானை இருக்கு. இப்ப இந்த சின்ன யானைக்கு நீச்சல் தெரியாது. அப்ப அது என்ன பண்ணும்? தண்ணினா அதுக்கு எப்படி அதை பயன்படுத்துறது? ஹேண்டில்டுன்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, அது மாதிரி தெரியாதான். அப்ப அது என்ன பண்ணணும்? பெரியவர்களோட துணையோட அந்த தண்ணிக்குள்ள இறங்குச்சுன்னா அது மூழ்காது. அதான் பாருங்க, மேல ஒரு யானை அதை ஒரு இது பண்ணுது, அது கீழே உதவி பண்ணுது, அது கீழே இறங்குது. அதே மாதிரி செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். எவ்வளவு எல்லாமே அப்படியே அந்த சொல்லாட்சி போட்டிருக்காரு பாருங்க. நம்ம எந்த தொழில்ல ஈடுபட்டாலும் செய்வினை செய்வான் செயல் அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளலாம். அத உள்ளபடியே தெரிஞ்சவன் இருப்பான். யாரு? அனுபவசாலி. பிறப்பு நம்ம கண்ணதாசன் கிட்ட கேட்டா எது அனுபவம்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்லுவார் கண்ணதாசன். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாருன இறைவன் சொன்னான். அதே மாதிரி ஒரே பிள்ளை சுகம் யாதென கேட்டேன், மனையாள் சுகம் எதுவென கேட்டேன், படிப்பு என்பது எதுவென கேட்டேன், இளமை என்பது எதுவென கேட்டேன், முதுமை என்பது எதுவென கேட்டேன், இறப்பு என்பது எதுவென கேட்டேன் அப்படின்னு எல்லாமே சொன்னா, எல்லாமே நீ பிறந்து பாரு, இறந்து பாரு, படிச்சு பாருன்னு ஒவ்வொன்னா சொல்லுவார் அவரு. அப்ப அனுபவம் என்பது யாதென கேட்டேன் அப்படின்னு இறைவனுக்கும் கண்ணதாசனுக்கும் வரக்கூடிய பாடல் அது. ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் உரையாடல் பண்ற மாதிரி அந்த பாட்டை தனி கவிதையில எழுதியிருப்பாரு கண்ணதாசன். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், கல்வி எனப்படுவது யாதென கேட்டேன். நம்ம தொடர் நல்லா வரும் அந்த பாட்டு. அனுபவம் என்பது யாதென கேட்டேன்னா, அப்ப கடவுள் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தவர் கண்ணதாசன் கிட்ட வருவாராம். எல்லாமே அனுபவிச்சு பாருன்னு நீ சொல்றியே, அப்ப நீ எதுக்கு அப்படின்னு இறைவனை பார்த்து கண்ணதாசன் கேட்டானா. எல்லாமே நீ பிறந்து பாரு, படிச்சு பாரு, இறந்து பாருன்னு சொல்றியே, அப்ப நீ எதுக்குடான்னு கேட்ட போது அந்த அனுபவமே நான் தான்னு இறைவன் சொன்னாராம். அப்ப இறைவனாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஒரு செயல்பாடுல தொடர்ந்து ஈடுபடும். அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னு பழக்கங்கள் வழக்கங்களாக மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப தொடர்ந்து செய்யற போது ஒரு அனுபவம் கிடைக்குதுல்ல, அந்த அனுபவம் பின்னாடியே வாங்க. இல்ல இல்ல செய்வினை செய்வான். இதான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அனுபவசாலிகளை வைக்கணும். அதாவது ஒரு சோப்பு கம்பெனில நடந்த ஒரு செய்தியை படிச்சேன் நான். என்னன்னா, அதுல நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஒரு சோப்பு கம்பெனி ஆகுது. அந்த சோப்பு தொழிற்சாலையில நிறைய வியாபாரம், எல்லா கடைகள்லயுமே அந்த சோப்பு தான் வச்சுக்கோங்களேன். இப்ப நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு அந்த சோப்பு தொழிற்சாலைக்கு வரக்கூடிய மெயில் பாத்தீங்கன்னா நிறைய மெயில் வர ஆரம்பிச்சது. மெயில்லாம் நம்ம அந்த சொல்றோம்ல இணையதளத்துல வரக்கூடிய அந்த மெயில் படிச்சு பார்த்தா உங்க சோப்புல டப்பா மட்டும்தான் இருக்கு, சோப்பு இல்ல அப்படின்னு நிறைய அந்த கடைக்காரங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை அனுப்பியிருக்காங்க. இந்த முதலாளிய கூப்பிட்டு அந்த எல்லாரும் பேசுற போது, இத்தனை வருஷம் நம்ம இந்த சோப்பு கம்பெனி நடத்துறோம், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நிலைமையில இந்த சோப்பு கம்பெனி வந்துருச்சு, வந்த பின்னாடி எப்படி திடீர்னு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இப்ப இந்த அப்படியே அந்த தொழிற்சாலையை சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. இப்ப அந்த சோப்பு யாரு இப்ப சமீப காலங்கள்ல ஓய்வு பெற்றவங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். அப்படி லிஸ்ட் எடுக்கிற போது அந்த மெயில் வந்தது இல்லைங்களா, அந்த எல்லாருக்கும் அந்த புகார் வருது இல்லையா, அந்த புகார் வர ஆரம்பிச்சதுல இருந்து யாரு
ஓய்வு பெற்றவங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் ஓய்வு பெற்றிருக்காரு அந்த காலகட்டத்துக்குள்ள. யார் அப்படின்னா, அங்க வெளியில அந்த சோப்பு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி, அத வந்து எல்லாத்தையும் அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள போட்டு அனுப்புற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மேலாளர் வந்து ஓய்வு பெற்றுட்டாரு. மேலாளர் கூட கிடையாது. அவர் அப்படியே வாசல்ல நின்னு அதெல்லாம் பெட்டியெல்லாம் போகுது இல்லையா? அத அப்படியே பார்த்துட்டு இருக்கிறவர் தான் அவரு. இப்ப அவர கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இல்ல. புகார் வரல. இப்ப திடீர்னு வெறும் சோப்பு தான் போகுது. சோப்புக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள சோப்பு இல்லன்னு சொல்றாங்களே! என்ன பிரச்சனைன்னு அவரு அப்படியே வந்து பார்த்துட்டு, இங்க ஒரு பெரிய டேபிள் ஃபேன் நிக்க வச்சிருந்தனே, அந்த ஃபேன் எங்க?" அப்படின்னு கேட்டாராம். இது வந்து ரொம்ப சத்தமா இருக்கு. நெறைய காத்து வருது. நாங்க தான் அத எடுத்து உள்ள போட்டோம். யோவ்! அத எடுத்துட்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னா, அந்த சோப்பு டப்பால அந்த அந்த பொட்டி வருது இல்லீங்களா? அப்ப அது அப்படியே அந்த மிஷின்ல இருந்து பேக் பண்ணி வர்ற நேரத்துல, சில இடத்துல அந்த சோப்பு உள்ள போடாமயே அந்த மெஷின் என்ன பண்ணிடுமா, அந்த இத வந்து வெளியில தள்ளிடும். அந்த டப்பாக்கள. அப்படி தள்ளுறபோது, இந்த காத்து என்ன பண்ணும்னா, காலி டப்பாவ காத்துல இருந்து அடிக்கிற காத்துல அது விழுந்துருமாம். இந்த சோப்பு இருக்கிற டப்பா மட்டும் வந்து அந்த கூடையில விழும். அதுக்காக தான் அவரு இத்தன வருஷமா அந்த அந்த இடத்துல மின்விசிறிய வச்சிருந்திருக்காரு. இத தெரிஞ்ச உடனே திரும்பியும் அந்த மின்விசிறிய வச்சாங்களாம். அந்த மின்விசிறி வச்ச உடனே அந்த புகாரே வராம போச்சு அப்படின்னு அந்த செய்திய படிச்சேன். அதனால அந்த ஓய்வு பெற்றவர திரும்பவும் கௌரவ ஒரு ஊதியத்துக்கு அவர பணியில அமர்த்தினாரு அந்த முதலாளி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அனுபவசாலி எந்த நிலையில இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருலாம் பார்க்க கூடாதாம். நம்ம அவருடைய அனுபவம் என்பது எந்த ஒரு பணத்துக்கும் ஈடாகாது, எந்த ஒரு உழைப்புக்கும் ஈடாகாது. அப்ப அவங்களுடைய உள்ளத்துல இருந்து வரக்கூடிய அறிவுரைகள நீ கேட்டு வச்சுக்கணும். அப்படின்னு என்ன வேலை செய்தாலும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்தது மாத்துங்கயா. ம். தெரிந்து செயல்வகை. எள்ளாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. அதாவது அ நம்ம ஒரு ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா, இத பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து உலகத்துக்கு ஒவ்வாத அதாவது தேவைப்படாத ஒரு விஷயத்த செய்தோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நம்முடைய தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு இந்த குறள் மூலம் சொல்றாரு. என்னன்னா, நம்ம என்ன சொல்றது? இப்போ நமக்கு லாபம் வந்தா போதும். இத பத்திலாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நெறைய நம்மளுடைய குளிர்பானங்கள்லாம் விக்கிறதெல்லாம் இந்த மாரியான ஒரு தொழிலுக்கு தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான தொழில் செய்து வரக்கூடிய அந்த லாபம் என்ன கிடையாது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பெருமையான செய்திகளுக்கே கேடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதே மாரி வலி அறிதல் பாருங்க அடுத்தது. இது என்ன சொல்றது? நம்முடைய வலிமை என்னன்னு தெரியணும். அது ரொம்ப முக்கியங்க. நான் புத்திசாலியா, நான் முட்டாளாங்கிறத நான் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. அப்பதான் அது எல்லாருக்குமே ஒரு சிறப்பா இருக்குமாம். ஒண்ணுமே தெரியாதவன் பெரிய புத்திசாலின்னு நெனப்போட இருந்தானா, அவன் தோல்விய தான் வாழ்க்கையில சந்திப்பான் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணமா இந்த குறள பார்க்கலாம். அதுவும் தொழில் தொடங்குறவங்க நம்முடைய வாழ்க்கையே அதுல போடுறோம். இது வந்து சாதாரணமா ஒரு வரியில கடத்திட்டு போற ஒரு வார்த்தை கிடையாது. அப்ப இந்த தொழில் தொடங்கக்கூடிய இந்த இதுல எப்படி நான் எப்படி ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறளா தான் இத நான் பார்க்கிறேன். வினை வலியும் மாற்றான் வலியும் தன் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னா, அதாவது ஒரு தொழில செய்யணும் அப்படின்னா, அதற்கு தேவையான செயல்பாடு என்கிட்ட இருக்கா? இப்ப நான் ஒரு கடை ஆரம்பிக்க போறேன். நான் ஒரு உணவகம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா, நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். அதே வைங்க. நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். அதுக்கு உண்டான எல்லா செயல்பாடுகளையும் செய்யணும். அப்போ அதுக்குண்டான மன உறுதி என்கிட்ட இருக்குதா? மன உறுதி இருந்தா தான் உடல் வலிமை வரும். அப்ப அந்த உறுதி உனக்கு இருக்கா? அப்படின்னா இருக்கணும். அதே மாரி மாற்றான் வலி. அவன் எனக்கு அது தப்புமா. இந்த குறள் வந்து வினை வலியும் தன் வலியும்னு போடணும். இந்த தொடர் இங்க வரணும். மாற்றான் வலியும் அடுத்ததா? ஆமாமா 3வது தான் வரும். நான் பார்த்துட்டு இப்ப மறுபடியும் குறளை போய் ரெஃபர் பண்ண திரும்ப. நாம தான் தப்பா பார்த்துட்டோமோ. வினை வலியும் நீங்க சொல்லிருங்க. இத பத்தி பரவாயில்ல. நீங்க சொல்லும் போது வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். தன் வலியும் தன்னை மட்டும் அங்க போட்டா சரியா போயிடும். வேற ஒண்ணு. சரிங்க. You go ahead. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அதாவது தான் செய்யக்கூடிய அந்த தொழில் எப்படிப்பட்ட வலிமையான தொழில், அந்த வலிமையான தொழிலுக்கு எப்படி என்னுடைய மன உறுதியும் உடல் உறுதியும் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் என்னை பத்தி
தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு உறுதியா இருக்கேன். அப்ப என்னுடைய பகைவர்கள், இந்த தொழிலுக்கு பகைவர்கள்னு சொல்லக்கூடாது, போட்டியாளர்கள். இந்த போட்டியாளர்களினுடைய அவங்களுடைய வலிமை எப்படி இருக்கு? அப்ப அவன் என்னை விட வலிமையா இருந்தா நான் இன்னும் என்னுடைய வலிமையை ஏத்திக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? என்னால அந்த தொழில்ல ஜெயிக்க முடியும். அதே மாதிரி துணை வலியும் தூக்கி செயல். இப்ப என் கூட சேர்ந்து யாராவது வந்து நாம இந்த தொழிலை செய்யலான்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த வலிமையையும் சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்த பின்னாடிதான் என்ன பண்ணணுமா? அந்த தொழிலை நாம் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால உனக்கு நிச்சயம் உன்னால உன்னுடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு குரலா நம்ம இதை பார்க்கலாம். அப்ப வலியறிதல், என்னுடைய திறமை என்ன என்பதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய தொழில் வந்து மிகச்சிறப்பாக அமையும். அடுத்ததா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ரொம்ப நுட்பமான உளவியல் சார்ந்தது. ஒரு என்னன்னா, அதாவது நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையை பார்க்கலன்னா, தீ முன்னாடி வைக்கோல் இருந்தா எப்படி அது இதுவாகுமோ, வைக்கோல் இருந்தா எப்படி எரியுமோ அப்படின்னு. இப்ப அது என்ன வைக்கோல் வச்சிருக்கிறாரு? இப்ப பஞ்சு கூடதான், பஞ்சுங்கிறது என்னவாகும்? நெருப்பு பட்டோடனே உடனே எரியும். அது பஞ்சு வச்சிருக்கலாம்ல, பஞ்சும் நெருப்பு பக்கத்துல. ஏன் வைக்கோலை வச்சிருக்காரு? அதாவது வைக்கோல் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா காத்துல எல்லாம் பறந்து, பஞ்சு ஒரு திடீர்னு காத்தடிச்சா பறந்து கூட போயிடும். ஆனா வைக்கோலுங்கிறது அப்படி பறக்காது. அப்படி ஒண்ணு பத்த வச்ச உடனே கடைசி முடியிற வரைக்கும் எரியுமா? அப்படி அப்படியே தீப்பந்தம் அப்படியே கொழுந்தா எரியுமா? அதை நீ அவ்வளவு சீக்கிரம் அணைக்கவே முடியாதாம். அப்படி நீ உன்னுடைய தொழில்ல இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை முன்கூட்டியே சரி செய்யலைன்னா, இவ்வளவு தூரம் நீ உழைச்சி பாடுபட்டு ஒரு விஷயத்த மேல் நோக்கி வச்சிருக்கிற போது அது என்னவாகும்? ஒரு நொடியில உன்னை விட்டு போயிடும். அதனாலதான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நுட்பமா இதுல சொல்லியிருப்பார். அதே மாதிரிங்க, நம்ம ஒரு தொழில் செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல நமக்கே ஒரு பெரிய என்ன சொல்றது தலகணம் வந்துடும். நாம வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ஓரளவுக்கு இது பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இதுல ஏதாவது கலப்படம் போடுவோமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்முடைய அந்த தொழில் தர்மத்துக்கு எதிராக ஒண்ணு போறோம். அப்படி இல்லைன்னா நாமளே ஒரு ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற ஆசையில ஏதாவது வரும் அப்படின்ற போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தட்டி கேட்பதற்கு ஒரு துணை இருக்கணும். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே என்ன சார் இருக்கு? கெடுக்கும் தகைமையவர் இருக்க, கெடுக்கும் தகைமையவர். இடுக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். அதாவது நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி போகிற போது நம்மை நிறுத்தி நமக்கு அதை இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடும்னு ஒரு குறள் இருக்கு. என்னன்னா, நம்ம யாருமே துணை இல்லாம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஆலோசகர்கள்னு ஒரு பெரிய சான்றோர்கள்லாம் இருப்பாங்க. கபிலர் போன்ற புலவர்கள் எல்லாம் சொல்ற பொழுது மன்னனுக்கு பக்கத்திலே இருந்து செவி அறி உறுதல்னு ஒரு துறையே இருக்கு தமிழ்ல. என்னன்னா, மன்னன் செய்யற தப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்க்க இருக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க காதுலயே போய் சொல்லுவாங்களாம். அவனுக்கு கேட்கிற மாதிரி சொல்லி அவனை இடித்து உரைத்து அவனை நல்வழிப்படுத்துவாங்களாம். அப்படி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம தொழில் தர்மத்தை மீறி போகிற பொழுது அதை திருத்தி கொண்டு வருகிற ஒரு துணை நம்மிடம் இருந்தால் நம்முடைய தொழில் நேர்கோட்டுல போகும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்காக இந்த குறளை வள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்ததுங்கய்யா, நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இது நட்புல வரக்கூடிய எல்லா குறளுமே நட்பு சார்ந்து வரக்கூடிய குறள் தான். ஆனா இத எப்படி தொழில் செய்யறவங்களோட நம்ம அதை சேர்த்து பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாவே நண்பன் சொன்னா ஓரளவுக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாருக்குமே உண்டு. உறவுகளை காட்டினா அந்த நட்புக்கு அந்த வலிமை இருக்கு. அதனாலதான் இந்த நட்புல வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய தவறுகளை இப்ப முன்னாடி அரசியலுக்கு சொன்னதே தான் இதுக்குமே. அப்ப நம்ம சொல்ற போது எடுத்துக்கொள்கிற ஒரு பக்குவம் நம்மிடம் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நட்பை கொண்டு நம்முடைய தொழிலில் ஏதாவது நம்ம இடம் மாறி அதனுடைய பண்பை மீறி போகிற பொழுது அது நமக்கு இவர்கள் சொல்லுகிற அந்த இடித்தற் பொருட்டு பேசுகிற அந்த சொற்கள் நம்முடைய தவறுகளை மாற்றி அமைக்கும். அதான் நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு.
அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு நட்பு இருந்தால் உன்னுடைய தொழில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக அமையும். அதாவது முதல் இல்லார்க்கு பெரியாரை துணை கொள்ள, முன்னாடி அனுபவம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம எந்த ஒரு இது செய்யற பொழுதும் நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட கேட்டு நடந்துக்கிறது அப்படிங்கிறது அனுபவம்ங்கிறதையும் தாண்டி நம்முடைய நலன் கருதி சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது நம்முடைய தொழிலுக்கு மேம்பாடு அடைவதற்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெரியாரை துணை கோடல்கிற குறள் முழுக்க நிறைய செய்திகளை சொல்லியிருக்கும். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அழகா அந்த தொழில் முனைவோருக்கு ஏற்ற சொல்லாட்சிங்க. அதனாலதான் இந்த குறளை நான் எடுத்தேன். முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பு இல்லார்க்கு இல்லை நிலை. அதாவது எப்படி நம்ம முதல் போடாம தொழில் செய்ய முடியாதோ, அதே மாதிரி வணிகத்தை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. பாருங்க, சார்பு இல்லாருக்கு. இத நமக்கு தெரிஞ்சவங்கன்னா, ஐயோ இவனுக்கு நல்லதேதான் சொல்லணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அப்படி இல்லாம எதா இருந்தாலும் இது சரிப்பா, இது தவறுப்பான்னு சொல்லக்கூடிய பெரியாரை துணை போடணும். அப்ப வாணிகத்துல இத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்னு சொல்லி வழி நடத்துறதுக்கு சார்பில்லாத ஒரு பெரியவர் நமக்கு இருந்தா அந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுடைய மேல போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. முதல் இல்லாருக்கு எப்படி ஊதியம் இல்லை, அந்த தொழில்ல ஒரு மிகப்பெரிய வருமானம் இல்லையோ, அதே நிலைமைதான் நீ நல்லதேது கெட்டதேதுன்னு சொல்லி வழி நடத்தாத பெரியாரும் உன் கூட இல்லைனா அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் தான் இது. அடுத்ததுங்க, இது பொதுவாவே எல்லாருக்குமே சொல்றதுதான். இந்த தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அந்த இது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த அதிகாரம் தேவைப்படும். இந்த தொழிலுக்கு ஏன் தேவைப்படுது? நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே செய்தி இதுதான். நம்ம தொழில் பண்ண போறோம் அப்படின்னா எந்த ஒரு உச்சத்துக்கும் கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை நிலையா அதை நம்ம மாத்திக்கணும் அந்த தொழிலை. நான் கடைசி குறள்ல அதை சொல்லியிருக்கேன் நானு. இப்பவே நான் அதை சொல்ல விரும்பல. அப்ப தெரிந்து தெளிதல் அப்படின்னா, பொதுவாவே நட்புல கூட இதை சொல்லியிருப்பாரு. எப்படிப்பட்டவனை நண்பனா நீ இருக்கணும் அப்படின்னா, நிறைய சுற்றத்தாரோடு இருக்கிறவனை தான் நீ நண்பனா கொள்ளணும். நான் சொன்னல, நட்பு சொன்னா கேட்கும்னு இப்ப முன்னாடி பேசுற போது, அதே நட்புல அவர் சொல்றாரு ஒரு குறள்ல, அந்த நிறைய நட்போடு இருக்கிறவனோட, நிறைய சொந்தங்களோடு இருக்கிறவனை நட்பா வச்சுக்கிட்டனா அவன் அந்த சொந்தங்களோடு வாழ்கிற ஒருவன் மிக பண்பாடு உடையவனாக இருப்பான். அந்த பண்பாட்டை உன்னுடைய நட்பிலும் செலுத்துவான்னு அந்த குறள்ல வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்றவர் பற்று இலர் நானார் பழி. அதாவது இந்த சொந்த பந்தங்களை பற்றில்லாதவங்க, சொந்த பந்தவங்க இல்லாதவங்க எல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா அவன், ஐயோ நம்ம இத சொன்னா இந்த பழி வந்துருமேன்னு அஞ்ச மாட்டாங்களாம். பாருங்க, சொந்த பந்தங்க இருக்கிறவங்க தான், ஐயோ நம்ம இதை செய்துட்டா நம்ம அப்பா அம்மாவுக்கு மானக்கேடாயிடுமே, நம்முடைய அக்கா தங்கச்சிக்கு மானப்பேடாயிடுமே, நம்முடைய குழந்தைகளுக்கு மானக்கேடாயிடுமே, நம்முடைய மனைவிக்கு மானப்பேடாயிடுமே அப்படின்னு சொல்லி அஞ்சுவாங்களாம். உண்மையான அன்பு இருக்கிறவங்க, உண்மையான அன்பு உறவுகளோடு அன்போடு வாழக்கூடியவர்கள் தான் பற்று இல்லாதவங்களையும் நம்பாதன்ட்டார். முதல்ல உறவு இல்லாதவங்களுக்கு பற்று எப்படி இருக்கும்? அப்ப உறவு இல்லாதவங்க, சொந்த பந்தவங்கள் இல்லாதவர்களும் பற்று, அந்த யாரு மேலயுமே பற்று இல்லாதவங்களும் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களையும் நம்பாத. அவங்க என்ன பண்ணுவாங்க, பழிக்கு அஞ்ச மாட்டாங்க, எதை ஒன்னா உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவர்களோட சேர்ந்து இந்த தொழில் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்தா கூட என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அதே பாருங்க, தேரற்க யாரையும் தேராது. இதுக்கு முன்னாடியே சொன்னதான். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தரை நம்பணும், தேரான் தெளிவும் தெளிவுறான் அந்த சொன்ன ஐயுறவும், அதேதான் இதுவும். தேரற்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். அதாவது இந்த இப்போ ஒருத்தரை நம்ம தொழில சேர்த்துக்கு போறோம். ஆனா நாம வெளியில போகும்போது அவர் தான் பணத்தை எல்லாம் வாங்கி அந்த கல்லாப்பெட்டியில போடணும். மாறி மாறி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தா அவர் என்ன பண்ணக்கூடாது, உடனே கொண்டு போய் கல்லாப்பெட்டியில உட்கார வச்சிடக்கூடாதாம். எப்படிப்பட்டவங்க அவங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க, அவங்க வீடு எப்படிப்பட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லாப்பெட்டியில உட்கார வச்சிடணும். அப்படி உட்கார்ந்த பின்னாடி 10 ரூபாவை காணுமே, 20 ரூபாவை காணுமே, 50 ரூபாவை காணுமே என்ன பண்ணக்கூடாது, அவரை அப்படியே நம்ம யோசிச்சு சந்தேகப்பட்டுட்டே இருக்க கூடாது. அப்படி நீ உட்கார வச்சுட்டனா உன் முதலுக்கே மோசம் வந்துரும்.
என்னவாகும், அங்க பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா தொழிலுக்குள்ள பிரச்சனை வரும். நம்ம தொழில சரியா பார்க்க முடியாது. அப்ப நீ போட்ட முதலுக்கே அங்க மோசம்டாங்கிறாரு. தேறுக தேரும் பொருள். தேறற்க யாரையும் தேராது. தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். நீ அத பார்த்து குடு. இல்லன்னா எதுவுமே தேராம என்னவாயிடும்? அந்த பொருள் முதலுக்கே மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையா இந்த 2 குறளுமே அவர் சொல்றார். அடுத்ததுங்க. ம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவதனை அவன்கண் விடல். நான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த பொதுவா இந்த திருக்குறள் ஆய்வு மையம்லாம் நெறைய பேர் நடத்துறாங்க. ஆனா, ஒரு ஆழ்ந்து இத வந்து ரொம்ப பொறுப்போட அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதரா நம்முடைய ஐயா செய்யோன் ஐயா இருக்காங்க. அப்ப ஒருவேளை திருவள்ளுவர் தான் இந்த குறள் இவருக்காக தான் சொன்னாரான்னு தெரியல. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து இந்த திருக்குறள் ஆய்விற்கே இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம ஒருத்தர் தொழில் செய்யறதுக்கு குடுக்குறோம். யாராவது ஒருத்தரை நம்ம விட்டுட்டு போறோம் அப்படின்னா, யாரு பொருத்தமானவங்க? இப்ப ஒரு பாஸ் இருக்காரு. ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்காரு. அவரு ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஒரு வேலைக்கு போறாரு. வர்றதுக்கு ஏதாவது இந்த தொழிலுக்கான அடுத்த ஒரு இயந்திரங்களோ ஏதோ வாங்க போறாரு. அப்படி வாங்க போகிற போது, இந்த 1 மாதம் இந்த தொழில பாத்துக்கணும். யார பாத்துக்கிறது? அப்படின்னா, சரியான நபர தேர்ந்தெடுத்திருக்கணும். அவரு அந்த தொழில் விருத்தி பண்ண போறாரு. இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் போறாரு அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவ்ளோ நாள்ல யாரையாவது இவங்க ரொம்ப திறமையானவங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும். அப்பதான் அவர் சிறந்த தொழிலதிபரா இருக்க முடியும். அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து அவங்கிட்ட விடணும். இதனால் இவன் முடிக்கும் என்று அதான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா சீதையை கண்டுபிடிக்க சொல்லி யார் அனுப்புனாரு? சொல்லின் செல்வர்ன்னு சொல்லக்கூடிய ஹனுமன அனுப்புனாரு. அப்ப அப்படி கரெக்டா அவர் சொன்ன உடனே அதே மாதிரி அவன் செய்து முடிக்கிறான்ல. அப்படி இதனால் இவன் முடிக்கும். அழகா எப்படி எப்பவுமே நம்ம குறள்ல மட்டும் பாருங்க, அந்த பொருள் தெரிஞ்சு அப்படி படிச்சோம்னா ஒரு கொஞ்ச நேரத்துல அது மனப்பாடம் ஆயிடுங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு அது தெரியல. அத வந்து ரொம்ப ரசிச்சு படிக்கணும். இலக்கியங்களை ரொம்ப ஆழ்ந்து அதை மகிழ்ச்சியா ரசிச்சு படிக்கணும். அது இல்லாம போனதுனால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த செயலை யார்கிட்ட விடணும்? அவன்கிட்ட விட்டுட்டனா, நீ நிம்மதியா போய் ஒரு அடுத்த கட்ட தொழிலுக்கான ஒரு இயந்திரத்தையோ இப்படியே வாங்க முடியும். எங்க போனாலும் நம்முடைய மனம் மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு தொழிலை பண்ண முடியும். நீங்க ஒரு பணியை செய்யறோம் அப்படின்னா, அந்த பணி 10 to 5 தான் அது வேலையே. போனோமா, அந்த நேரத்துல அந்த பணியை முடிச்சோமா, வந்தோமா, என்ன கொஞ்ச நேரம் வீட்டுல ஏதாவது ஒரு வேலை இருந்தா செய்யலாம். இப்ப எங்க பேராசிரியர் பணினா சில நேரங்கள்ல மாணவர்கள் ஏதாவது கேட்பாங்க, அப்ப பேசலாம். ஆனா தொழில் முனைவோர்களுக்கு 24 மணி நேரமும் அந்த சிந்தனை இருக்கணும். அப்பதான் அதுல இருந்து நம்ம மேல வர முடியும். அப்போ அந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்னா, நம்ம வெளியில போகிற போது அதை சரியாக முடிக்கிற அடுத்தவர்கிட்ட குடுத்துட்டு போனாதான் நம்ம அடுத்த சிந்தனையில செயல்படுத்த முடியும், சிந்தனையை செலுத்த முடியும். அப்படி சரியான நபரை தெரிந்து வினையாடல் பாருங்க. அந்த அதிகாரத்துல அந்த செயல்பாட யாரு சரியா செய்வாங்கன்னு தேர்ந்தெடுத்து கொடுத்துடணும். அதனாலதான் இந்த குறள் அழகா சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்க, எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறு ஆகும் மாந்தர் பலர். இப்போ மேல சொல்லிட்டாங்க. இப்ப இதுவே ஹனுமனே எடுத்துக்கோங்களேன். ராமாயணத்துல ராமர் அவர் அனுப்பிட்டாரு, தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டாருப்பா. இப்ப அனுமன் போயிட்டு அங்க அவங்க சொன்ன மாதிரி ராவணனோட இதுல சண்டை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருந்து இங்க வராமையே சீதையும் தேடாம ஒரு புதுசா ஒரு தீவுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அங்க இருக்கக்கூடிய குரங்கினங்களோட சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு இருந்தாருன்னா என்னவாகும்? அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துரும். எனை வகையான் தேறிய கண்ணும், அவன் நல்ல ஆள்பா இந்த விலையை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புன பின்னாடி சில நேரம் அந்த செயலாற்ற இதுல மாறுபட வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுக்ரீவன் வாலி. சுக்ரீவன் வந்து ராமர் கிட்ட என்னுடைய அண்ணன் என்னுடைய மனைவியை கவர்ந்துட்டு போயிட்டா, என்னுடைய அந்த ராஜ்யத்தை கவர்ந்துகிட்டா அப்படின்னு சொல்றான். உடனே ராமர் என்ன பண்ண, நான் வாலியை வதம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுக்ரீவன் என்ன சொல்றான், நான் வந்து சீதையை எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு உங்களோட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உறுதியை கொடுக்குறான். இப்ப அவனை நம்பி என்ன பண்றாரு, இவர் அந்த பொறுப்பை செஞ்சுட்டாரு. எந்த பொறுப்பை? வாலிய வதம் பண்ணிட்டாரு.
இப்ப இந்த வேலை முடிஞ்ச உடனே அவன் அவனுடைய நாட்டுக்கு போயிட்டான், கிஷ்கிந்தையில போயிட்டான், அங்க மன்னனா ஆயிட்டான். இப்ப அவன் சொன்ன வேலையை அவன் செய்யணுமா இல்லையா? செய்யல. என்ன பண்ணா, அங்க மது உண்டு கழித்து அங்க இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து அவன் அப்படியே சுகபோக வாழ்க்கையில இருக்கான். இப்ப அது அவன் சொன்னானேன்னு சொல்லிட்டு இங்க ராமர் இருந்துட்டாரா? இல்ல. கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன பண்றாரு, லக்ஷ்மணனை அனுப்பி போய் அவன் என்ன பண்றான்னு பாரு. அப்படி இல்லைன்னா அவனை வந்து கொன்னுட்டு வானே சொல்லி அவனை கோபமா அனுப்புறாரு. அப்போ சில நேரங்களில் நாம இவன் சரியான ஒரு நபர்தான் என்று தேர்ந்தெடுத்து விட்ட பின்னால அவன் மாறக்கூடும். அதனால நம்ம கீழே பணிபுரிவர் மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கணுங்கிறார். மேல அவன்கிட்ட விட்டுடுங்கிறாரு. அடுத்தது அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு பொழுது அடுத்த குறள் எழுதும் போது அப்படியே பேனா வச்சுட்டு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏதாச்சும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கப்பா, அதான் உங்க தொழிலுக்கு நல்லது அப்படிங்கிறார். ஒரே நிமிஷம் சார். அடுத்தது கடைசியா நிறைய குறள் இருக்குங்க இதுல. சொன்னா நம்ம பேசிக்கிட்டே போலாம். இந்த குறளை எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில சொல்றாரு, இந்த குறளை எடுத்தாலும் ஒரு வகையில சொல்றாரு. கடைசியா அவர் என்ன சொல்றாரு, நீ தொழில் முனைவை எதிர்க்க ஆரம்பிக்கிற, உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு போகணும். அப்ப அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த ஒரு குறளை நம்ம எல்லாரும் சரியாக செயல்படுத்தினால் அத்தனை பேருமே மிகப்பெரிய உச்சத்தை புதிதாக ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் முனைவுல மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது நீ நினைக்க விரும்புகிற ஆக்கம் இதான் இந்த குறளினுடைய. நீ என்னவா நினைக்கலாம், ஒரு 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 பையனா இருக்கிறவன் நான் பெரிய பாடலாசிரியர் ஆகணும், கவிஞர் ஆகணும், இல்ல எழுத்தாளர் ஆகணும், பாடகர் ஆகணும், ஏதோ ஒண்ணு பேராசிரியர் ஆகணும், மருத்துவர் ஆகணும், என்ன ஒண்ணா சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆக்கம் வள்ளுவர் சொன்னது. இந்த இடத்துல நான் யார ஒண்ணா கேளுங்க, இப்ப தொழில் முனைவுல இருக்காங்கன்னா நான் பெரிய டாடா பிர்லா லெவலுக்கு ஆகணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொழில் முனைவை பொறுத்த வரைக்கும் அந்த உச்சம் நீ என்னவாக விரும்புகிறாயோ அந்த பணியினுடைய உச்சம் அப்படி வச்சுக்கோங்க. ஆக்கம்ங்கிறது அதர்வினாய் செல்லும், தானா உன் வீட்டு தேடி வருமா. எப்படி வரும், என்ன இது, இதுக்கு முன்னாடி ஊதியம் இல்லாருக்கு லாபம் இல்லை எல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி வரும்? ஆக்கம் அதர்வினாய் தன்னால வரும். எங்க, யார்கிட்ட, எப்படி? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம். பாருங்க அந்த சொல்லு பாருங்களேன், அசைவிலா ஊக்கம். ஊக்கம் சரி, அதெல்லாம் அசைவிலா ஊக்கம். நான் இன்னைக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். காலையில சீக்கிரம் எழுந்திருப்பேன், போய் பூஜை அறையில போய் பூஜை பண்ணிட்டு என்னுடைய தொழில் என்னமோ அதுக்கு போயிடுவேன். இரவு 10 மணி வரைக்கும் என்னுடைய தொழிலுக்கு உண்டான சிந்தனையும் உழைப்புமாக என்னுடைய நாள் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மறுநாள் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் உடல் அசதியா இருக்குப்பா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கி விட்டு எழுந்திருக்கலாமே. கிடையாது கிடையாது. நீ என்ன நினைச்சு முடிவெடுத்தியோ முதல் நாள், அதே அசைவில்லாத ஊக்கம். எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னுடைய மனம் அப்படி ஆடக்கூடாதான், தள்ளாடக்கூடாதான். அப்படி அதே அசைவில்லாத அந்த ஊக்கத்தோட விருப்பத்தோட, நீ விருப்பத்தோட தானே தொழில் முனைவு தொடங்கணும்னு நினைச்சிருப்ப. அப்ப அந்த விருப்பத்தோட அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அந்த அசைவில்லாத ஊக்கத்தோட உழைத்து தினம்தோறும் உழைத்து உன்னுடைய இலக்கை நீ நெருங்க ஆரம்பித்தால் அந்த இலக்கு உன்னிடம் தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு அழகான டிப்ஸ கொடுத்திருக்காரு பாருங்க. நீ நினைக்கக்கூடிய உயர்வை தினந்தோறும் எந்த ஒரு தளர்வில்லாத ஊக்கம் நிறைந்த மனதோடு உழைத்து கொண்டே இருந்தால் அந்த உழைப்பின் மூலமாக உன்னுடைய உயர்வு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க தொழில் முனைவோராக ஆக போறீங்க அப்படின்னா அந்த தொழில் முனைவுங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குறள்கள் மூலம் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய கடங்களை கொண்ட இந்த திருக்குறள்ல இன்னைக்கு நானு
இந்த தொழில் முனைவோர் பற்றி ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்து காமிச்சேன். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோம் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி. அது என்ன படிச்சாலும் சரி, எப்படி நம்ம தொழில் அமைச்சுக்கிட்டாலும் சரி, தினம் ஒரு குறளை தயவு செய்து படிங்க. பொருளோட படிங்க. 365 நாள் இருக்கு. நம்ம எத்தனை வருஷம்? 3 வருஷத்துக்குள்ளேயே எல்லா குறளையும் படிச்சிடலாம். வயது வித்தியாசமே கிடையாது. நம்ம ஐயா பாருங்க, அழகான அந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா காட்சி தராரு. அப்படி ஒரு சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்தோடும், எந்த ஒரு வயதுங்கிறது நம்முடைய எண்ணிக்கை தான் சொல்லக்கூடியதை தமிழ் மட்டுமே நமக்கு கொடுக்கும். அந்த தமிழை வளர்த்தெடுக்கிற இந்த அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை அமர்ந்து கேட்ட உங்களது பாத மலர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது அவங்கள தொலைபேசியில கூப்பிட்டு இந்த தலைப்புல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அவர்கள் துறை தமிழ் துறை. ஆனால் ஒரு தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளுக்கான சிந்தனைகள், தொழில் முனைவோருக்கான சிந்தனைகள் என்னென்ன இருக்குன்னு தேடுங்கன்னு அதோட சொல்லல. நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் பண்ணுங்கன்னு வேற சொல்லிவிட்டேன். நான் கொடுத்த கால அவகாசம் மிக குறைவு. அந்த குறுகிய காலத்தில் அருமையான ஒரு தயாரிப்பை வழங்கியிருக்காங்க. அதற்கு பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி. ஆனா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, இன் அடிஷன் நம்ம வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம படிக்கணும். இன்னொரு பக்கம் ஆண்டர்பிரினர்ஷிப்னு எதை ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க எப்படி வருது இல்ல, ஒரு தகவலுக்காக. அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒண்ணு ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் பெரிய தொழில் வல்லுநர்கள் வளர்க்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன வகுத்திருக்கிறாரு அதை நம்ம உள்ள கொண்டு வரும். இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வழங்குது. இது ஒரு முன்னோடி தான் உங்களுக்கு. இதை இன்னும் நீங்க விரிவாக்கலாம். அதுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு இப்பதான் அது ஒரு கேட்வே மாதிரி, இது பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த தலைப்புக்கு உங்களுக்கு. ஆனா இது நல்ல தலைப்பு. இதில் இன்னும் நீங்கள் ஆய்ந்து சொல்லுங்கள். அப்படி உள்ள நுழையதான் அதனுடைய விரிவு, ஆழம், அழுத்தம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பன்முக பரிமாணம் செழித்தோங்கி இருக்கும். ரொம்ப அருமையான முயற்சி. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இப்ப நமது அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அவங்க அறிமுக உரையாகட்டும், அவர் தலைமுறையாகட்டும், எல்லாமே ரொம்ப அருமையா இருந்து இன்னைக்கு மிக விறுவிறுப்பான நிகழ்ச்சி. இன்னைக்கு முனைவர் விமலா அவர்கள் தொழில் முனைவோருக்கான சிறப்புரை மிகவும் பயனுள்ள உரை. இது அவங்க தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் பணி ஒழுக்கப்படும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது தொழில் ஆரம்பிக்க தான் போறாங்க. அப்படி இந்த இவங்க இங்க சொல்ற இப்ப அவங்க உரை நிகழ்த்து பார்த்தா இவங்க டைரக்டா இவங்க இதுக்கு இப்ப மேலாண்மையியல் மாணவர்களுக்கு உரை நிகழ்த்து செல்லலாம். அவங்க நிறைய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த தரத்தில் இருந்தது. அந்த தரத்தை பத்தி சொல்றேன் நான். இந்த வேலையற்ற படித்த இளைஞர்கள் இப்ப என்னன்னா, இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலை இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 66%. இது 32% தான் இருந்தது 2000-ல. இப்போ 2022ல 66% ஆயிருக்கு. அது என்ன இதுன்னா, அவங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் படித்த இளைஞர்கள் நான் சொல்றது. படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி இவ்வளவு % இருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, படிச்சிருக்கோம், இந்த படிப்பு படிச்சிருக்கோம், நாம் போய் அந்த வேலை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஊசல், மன ஊசல் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க நல்ல வேலை கிடைச்சா கூட நம்ம படிக்கல, இந்த படிப்பு நமக்கு ஒத்து வராது, இந்த வேலை ஒத்து வராதுன்னு விடுறவங்க கூட இருக்காங்க. அது அதுக்கு அந்த இவங்க சொன்ன குறள்கள் அதுல முதல்ல என்ன கேட்டா, அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது குறள் இருக்கோ அத பெரியண்ணன் யாரோ இப்ப இது படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
இல்ல நான் கட் பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க. இந்த அவங்கள வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி அந்த குறள்கள் அதுதான் முக்கியமா சொல்லணும். அவங்க ஒன்று சொன்னாங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை அப்படிங்கிறது. அது ரொம்ப நல்ல குறள். அதோடு சேர்த்து என்ன கேட்டா, இந்த செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு சொல்லிட்டு, நூலறிவால் செய்யும் வேலை வகைகளை அறிந்த போதிலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அவர் மணநாதன் அவர்கள் இவங்க உரையை கேட்டபோது நம்ம மணநாதன் அவர்கள் நிகழ்த்திய உரை தான் ஞாபகம் வந்தது. அவர் சொன்ன கருத்து தான் இதுவும். அந்த மாதிரி இப்போ இளைஞர்கள் என்னன்னா, சும்மா இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கணும், அரசாங்க வேலை தான், நிறுவன வேலை தான் இல்லாம இப்போ வந்து ராஜஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் அந்த சோத்து கத்தாழை போயிட்டு அதை லட்சக்கணக்கில் அதை பயிர் பண்ணி, அந்த சோத்து கத்தாழை எதுக்குன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த உடல் பாதுகாப்பு, உடல் நலம், இதை பத்தி எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு வந்திருக்கு. அவங்களுக்கு வேண்டியது இந்த அலோவேரா சோப்பு வந்திருக்கு, அலோவேரா பவுடர் வந்திருக்கு எல்லாத்துலயும். ஸோ அவங்க வந்து அவங்க சப்ளை பண்றாங்க. அது வந்து இவங்கெல்லாம் படித்த இளைஞர்கள். அதே மாதிரி கழுதப்பால் வந்து அதுல இருக்கிற ஊட்டச்சத்து வேற எதுலையுமே இல்லை. அது பார்க்கறதுக்கு அது ஒரு தொழிலா அப்படின்னு இருக்கும், ஆனா அதுல நிறைய பண்றாங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள், கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி அது வந்து என்னதான் படிப்பு படிச்சிருந்தா அந்த படிப்பு தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லாம இதுக்கு முயற்கணும். அடுத்த உரையில இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கிட்ட. என்னம்மா நீங்க வந்து எல்லாம் பண்ணீங்க. முதல்ல வந்து இந்த முதல் ஸ்லைட்ல போட்ட விடாமுயற்சி, பிறரை தன்மையப்படுத்துதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல், ஊழியர் நலனின் அக்கறை, இதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையே. விமலா முனைவர் விமலா. அதாவது இல்ல, நல்ல எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அவங்க ஒரு குறுகிய காலத்துல இவ்வளவு பண்ணதே அதிகம் அப்படிங்கிறது. ஆமா ஆமா. வாங்கம்மா விமலா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? சார் அருமையான சார் வந்து அவருடைய அனுபவம் பேசுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம். வர ஒரு நிமிஷம் அன்மியூட். நான் அன்மியூட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப பேசுங்க. இப்போ வருது. சொல்லுங்க சார். அதான் நீங்க ரொம்ப அருமையா இருந்தது நீங்க பேசினது. முதல் ஸ்லைட்ல நீங்க வந்து நிறைய விஷயம் போட்டிருக்கீங்க. விடாமுயற்சி, பிறரை தன்மையப்படுத்துதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல், ஊழியர் நலம், அதை பத்தி எல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்றதுக்கு. நிறைய இருக்குது. நல்ல சஜஷன் சார் சொல்றது. நீங்க முதல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கல்ல, அதை மட்டும் விளக்கியிருந்தாலே, நீங்க ஒரு 8, 7, ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க முதல்ல. அந்த 10 பாயிண்டையும் எலாபரேட் பண்ணாலே காலம் எல்லாம் வந்துடும். நல்லா இருந்தது. அந்த 10 பாயிண்ட்ஸும் அருமையான பாயிண்ட்ஸ். அதுக்கு உண்டான குறள்கள் தான் நான் எடுத்திருந்தேன். அந்த பாயிண்ட்க்குள்ள இருக்க குறள்கள் தான். அந்த 10 பாயிண்ட்ஸும் உள்ளுக்கு வரணும். இந்த முதல் பாயிண்ட் என்ன, அதுக்கு 3, அடுத்த பாயிண்ட் என்ன, அதுக்கு 3, அப்படி வந்துட்டு அந்த 10 சரியா போச்சு. நீங்க பண்றதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் சார் சொல்றாங்க. நல்ல சஜஷன். ஆமா, எல்லாம் பண்ணி. டாக்டர் செல்வராணி செல்வம், திருச்சிராப்பள்ளி. அதாவது அவங்க மேடம் வந்து அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர். வாங்கம்மா, உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள் வாங்க. இல்ல கோபாலனையா எதுவும் சொல்லணுமா? இல்ல. அதாவது அப்புறம் டாக்டர் திலகவதி. ஆமாங்க, நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேங்க. ஒண்ணு இல்ல, எல்லாத்துக்கும் முதன்மையானது சொல்வன்மை. எல்லா தொழிலுக்கும் அந்த சொல்வன்மை, தன்மையப்படுத்துதல்னு ஐயா கேட்டாங்க இல்லையா, அந்த சொல்வன்மை தொழில் முனைவோர்களுக்கு மிக முக்கியமாக ஒரு கூறா நான் சொல்ல விரும்புறேன். மிக சிறப்பாக இருந்தது விமலா அண்ணாதுரை அம்மா. இந்த ஐயா சொன்னது போல மிக சிறப்பாக இன்னும் இது தொடர்பாக நிறைய சிந்திக்கலாம், பேசலாம். அதே மாதிரி ஐயா சொன்னது போல, சேயன் ஐயா சொன்னது போல, ஆங்கில ஆசிரியர்கள் அல்லது ஆங்கில நூல்கள்ல இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம திருவள்ளுவர் என்றைக்கோ அந்த கருத்தை முன் வச்சிருக்கார். அது மிகப்பெரிய அவர் மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவராக, தொழில் வல்லுநர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்றார். எல்லா நிலைகளையும் அவரை பார்த்தா, அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா
அவரா தெரிவாரு. உளவியல் கண்ணாடியை போட்டு பார்த்தா உளவியல் அறிஞரா தெரிவாரு. அதனால மிக சிறப்பான ஒரு நீங்க தான் சொல்லிட்டீங்க. தாத்தா நமக்கு கொடுத்துட்டு போன அழியாத பரம்பரை சொத்துன்னு சொல்லிட்டீங்க. அது ஒன்றே போதும். நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. மகிழ்ச்சி. இப்ப திருக்குறள் ஆய்வாளர் பெரியண்ணன் இருக்காரா? லைன் மேடம் வந்துட்டாங்க, செல்வராணி மேடம் வந்துட்டாங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான உரை. தொழில் முனைவோர் எப்படிலாம் செயல்படலாம்ன்றத வள்ளுவர் எவ்வளவு அழகா ஒவ்வொரு அதிகாரங்கள்லையும் சொல்லியிருக்காருங்கிறத இவ்வளவு தூரம் ஒரு அனாலிசிஸ் மாதிரி தொகுத்து அருமையாக சிறப்பு விருந்தினர் விமலா அண்ணாதுரை அவர்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் இந்த தொழில் முனைவோர்னா நம்ம இலக்கியங்களே எப்பொழுதுமே இந்த அறம் பற்றி ரொம்ப அதிகமா பேசுவோம். அதே மாதிரி திருவள்ளுவர் எங்குமே பேசுகிறார். அதுல அந்த எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டர்பிரனோரியல் ஸ்கில்ஸ்ல மெயின் வந்து எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸ் பத்தி வள்ளுவர் அந்த நடுவு நிலைமை அதிகாரத்தை எடுத்துக்கலாம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது ரொம்ப நடுநிலைமையோட எல்லா பொருளையும் தம் பொருள் போல பாவித்து அதுக்கு வந்து ஒரு அது ஒரு எத்திக்கல் கான்செப்ட், அதை கொண்டு வரலாம். மேலும் இந்த ரொம்ப ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். அது நிறைய திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த சொல்வன்மை அப்படின்றது. அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. எப்படி இந்த நட்புன்றதுலயே அந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அழகா. அந்த ஒரு ஆங்கிலத்துல அந்த விஷனரி திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய வேணும். அதுவுமே திருக்குறள்ல ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் மொத்தத்துல இந்த உரை ரொம்ப ஒரு என்டர்பிரினர்ஷிப் பத்தி ரொம்ப அழகா தொகுத்து கூறினாங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. அடுத்து நங்கநல்லூர்ல அற்புதமான திருக்குறள் ஆய்வரங்கத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள், வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். தற்காலத்துக்கு ஏற்ற நல்ல தலைப்பை கொடுத்து அம்மையார் அவர்கள் 18 திருக்குறளை தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்தார். இதுல முதல் திருக்குறள் உள்ளத்தனையது உயர்வு, கடைசியில சொல்லும் பொழுது அசைவிலா ஊக்கம். இது 2 தொழில் முனைவருக்கு வேணும்னு அருமையா சொல்லி இருக்கிற அம்மையார் அவர்கள் பாராட்டி இந்த இணைப்பிலே இணைவதற்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு வணக்கத்தை சொல்லி, ஐயா சேயோன் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்பதை அனைவரும் உணர்கின்ற வகையிலே இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. நல்ல வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியண்ணன் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திருவள்ளுவர் இருக்கையின் மூலம் பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறது. அதுல ஒன்று திருக்குறள் ஆய்வரங்கம், ஒவ்வொரு முதல் வியாழனும் 3வது வியாழனும். இன்னொரு நிகழ்வு 2வது வியாழன் 4வது வியாழன்களில் பன்னாட்டு திருக்குறள் ஆய்வு அமைப்புகளின் இணையம், அது செய்யறோம். அதுல உங்க நங்கநல்லூர் திருக்குறள் பேரவையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி ஒரு நாள் வந்து நீங்க உரை நிகழ்த்தணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை சார்ந்த டாக்டர் ஜி ஜெயந்தி இருக்கீங்களா? பேசுங்க. ஜெயந்தி, டாக்டர் ஜெயந்தி அன்மியூட் பண்ணிட்டு வாங்க, உங்களை அறிமுகம் செய்யுங்க. பேசுங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேங்க. வணக்கம் ஐயா, சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுல கலந்து கொள்றது வந்து பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது. 6ஆம் வகுப்புல வந்து திருக்குறளை அறிமுகப்படுத்தினாங்க எங்க சிற்றரசு ஐயா. அவங்கள நிறைவு கூறுற மாதிரி இருந்தது இன்னைக்கு எனக்கு இந்த அமர்வு. திருக்குறள் நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. அது மாதிரி அம்மா திலகவதி அம்மா சொன்ன மாதிரி எந்த கண்ணாடியை போட்டுட்டு திருக்குறளை அணுகுறோமோ அந்த கண்ணாடி வழி நமக்கு பல செய்திகளை வந்து தருது.
பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இப்போ நுனி நாக்குல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தகவல்கள் அனைத்தும் வந்து திருக்குறள்ல எப்பயோ நமக்கு வந்து நம்ம தாத்தா கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம பெருமையா நினைக்கலாம். அமர்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல தகவல்கள் இங்க பாருங்க ஐயா, நான் குறிப்பே எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, தொடருங்கள், தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்க. நீங்க ஒரு ஆய்வு மாணவர், நீங்க இந்த கல்லூரி தானே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தானே? இங்க உதவி பேராசிரியரா இருக்கேன். இப்ப திருக்குறள் நெறி அறிமுகம் எழுதிக்கிட்டு இருக்கோங்க ஐயா. மகிழ்ச்சி, தொடர். அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா பயன்படும். அதுக்குதாங்க ஐயா இப்ப குறிப்பை எடுத்துட்டேங்க ஐயா. இங்க இந்த அரங்கில் உள்ள அன்பர்களுக்கு ஒரு தகவல். திருக்குறள் நம்ம கொண்டு வர போறோம்ல, சர்டிபிகேட் கோர்ஸ், அதாவது சான்றிதழ் வகுப்பு, குறுகிய கால படிப்பு, பட்டய படிப்புன்னு, அதுக்கு பாடநூல் எழுதுறதுல இவங்களும் ஒருவர். டாக்டர் ஜெயந்தியும் உண்டு, வையாபுரியும் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, அரங்கநாதன் அவர்களும் எழுதுறாங்க. இந்த நிகழ்ச்சியில வையாபுரி அவர்கள் நன்றியுரை நவலணும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அலுவலக பணி இருக்குது. நம்ம 2 காரணம் இதை மாத்தினது. அலுவலக பணியோடு சேர்ந்தவர்கள் நேரம் இருந்தால் பார்க்கலாம் என்பதற்காகவும், நிறைய ஆய்வு, ஏன் உங்கள் ஆய்வு மாணவர்கள் எல்லாம் பங்கேற்க செய்யலாம்ல ஜெயந்தி, அதுல என்ன இடர்பாடு உங்களுக்கு சொல்லலாம்ல? ஆய்வு மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்க துறையில, தமிழ் துறையில? 4 பேர் இருக்காங்க ஐயா. அந்த 4 பேர் வரலாமே, இது அவங்களுக்கு ஒரு அடிஷன். அவங்க போய் நூலகத்துல போய், அதாவது சிங்கிள் கான்வர்சேஷன் அக்ராஸ் தி டேபிள் வித் எ வைஸ் மேன் இஸ் வொர்த் எ மந்த்ஸ் ஸ்டடி ஆஃப் புக்ஸ். ஆய்வு சம்பந்தமா வெளியில நூலகம் ஓடி அந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு யாரும் வரல, அதனாலதான் இணைப்புல கலந்துக்க முடியல. அடுத்த அமர்வுல இருந்து நிச்சயமா பங்கு பெறறதுக்கு நீங்க என்ன சொல்லு. ஐ அம் ஹாப்பி. நீங்க சொன்னது, நீங்க சொன்னீங்கல்ல, ஓடி போட்டு மற்ற நூலகங்களை நாடி சென்றிருக்கிறார்கள், பாராட்டுக்குரியது. என்னுடைய அன்பு வேண்டுகோள், இதுவும் ஒரு நூலகம் தான் இந்த ஆய்வரங்கம். நிச்சயமா அடுத்த ஆய்வரங்கத்துல இருந்து கலந்துப்பாங்க ஐயா, அதுக்கு நான் உறுதி சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லி, இந்த 2 வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம் நிகழ்ச்சி, அது வியாழக்கிழமை. அந்த வியாழன் தவிர மற்ற எந்த நாள் வேணாலும் எந்த நூலகங்களுக்கும் போட்டு, இது ஒரு நூலகம். ஏன்னா இதுல வரக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப தேர்ந்து தெளிந்துதான். நான் எல்லாரையும் கூப்பிடுறது இல்ல. நல்ல அந்த ஒவ்வொரு துறையிலும் கற்று துறை போகிய வித்தகர்களை அடையாளம் கண்டு பேச வைக்கிறோம். அதனால அருள் கூர்ந்து உங்க மாணவ செல்வங்களுக்கு, ஆய்வு மாணவர்களுக்கு சொல்லுங்க. இது பணிவான வேண்டுகோள். வேற துறை தலைவர்த்தையும் சொல்லுங்க. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த, இதனுடைய விழாவுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று அருமையான ஆலோசனைகளை வழங்கிய, நிச்சயமாக அவருடைய ஆலோசனையை பின்பற்றி நானும் அதை முயற்சி செய்யறேன். ஒரு கல்லூரி, ஒரு அரங்கம் ஒரு கல்லூரியோட தொடர்புடையதா இருக்கணும். அப்படி பண்ணுனா நமக்கு நல்லதுதான். அதுக்கு உரிய முயற்சியை மேற்கொள்வோம் என்ற உறுதியையும் துணைவேந்தர்களுக்கு சொல்லி, அவர்கள் தலைமை உரை ஆற்றியதற்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதே போன்று நம்ம நிகழ்ச்சியில மிக அருமையான சிறப்புரையை நன்றாக தயாரித்து, குறுகிய காலமாக இருந்தாலும் அவர்கள் நிறைவான தகவல்களை மிக அற்புதமாக தந்திருக்காங்க. பேராசிரியர் முனைவர் விமலா துரை அவர்களுக்கு விமலா அண்ணாதுரை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். நானும் கோபாலன் ஐயாவும் சொன்னது, இன்னும் அவர்கள் பல அரங்குகளில் இந்த பேச்சு, இந்த உரையினை விரிவுபடுத்தி இன்னும் சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான தகவல்கள் தான் சொன்னோம். இதுல இன்னொருத்தர் சொல்ல விட்டுட்டோம், அவர் சொல்லணும் கண்டிப்பா. நண்பர் கருணாநிதி அவர்கள் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, சொல்லுங்க. ஏன்னா அவர் ஒரு ஆண்டர்பிரினர், அவரை நம்ம பேச விட்டுருக்கணும், நான் மறந்துட்டேன். வாங்க, நம் மென்பொருள் விஞ்ஞானி கருணாநிதி, உங்களுடைய கருத்துரை. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த சேவனை அவர்களுக்கு மிகவும் நன்றி. நான் சற்று காலதாமதமாக, அதாவது 3 மணிக்கு மீட்டிங்க்கு ஒரு 2-3 நிமிடங்கள் காலதாமதாக, ஆனால் சரியாக பேச்சை திருமதி அவங்க பேராசிரியர் விமலா அண்ணாதுரையினுடைய பேச்சு முழுமையாக கேட்டேன். அதாவது மிக அருமையான பேச்சு. ஆக்சுவல், அதாவது மேற்கோள் காட்டிய திருக்குறள் அமைப்புல இருந்து எல்லாமே இது வந்து குறளுடைய இதை எடுத்து இது பண்ணும்போது, நானும் ஐயாவும் சில சமயங்களை பேசிப்போம். அதாவது டெக்னிக்கலா வந்து திருக்குறள்ல வள்ளுவரை வந்து எப்படி இதெல்லாம் இது பண்ணியிருக்காருன்னு பேசும்போது, எனக்கு சில குறள் எல்லாம் எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல டெக்னாலஜி இன்வால்வ்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட், நிர்வாக திறமைக்கு இருக்கக்கூடிய இதை வந்து
இளைஞர்களுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கறத அவங்க அந்த பிபிடி ரெடி பண்ணி ஸோ கம்ப்ளீட்டா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸோ பற்றி வந்து பண்ண ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெளிவாக எடுத்து உரைத்தாங்க. அதாவது அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி வந்து விமலா அண்ணாதுரை அந்த அண்ணாதுரை இணைப்பு இருக்கணுமான்றது மாதிரி அது சொல்லாற்றலாம் அந்த மாதிரி நல்லா அவங்களுடைய இது வந்து ஆணித்தரமா இன்னைக்கு வந்து பேசினாங்க. மிகவும் நன்றிமா என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த அரங்கிலே 6 பேர் 8 பேர் 10 பேருக்குள்ள கலந்துக்கிட்டாலும் ஒரு நல்ல தகவலை கேட்ட ஒரு நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். நாளை அதாவது அடுத்த வாரம், இனிமேல் இன்னைக்கு வந்து தேதி 19, வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிக்கு வித்து உளவியலே, அதான் தலைப்பு. எது சிந்தனை அரங்கம், வெற்றிக்கு வித்து உளவியலே என்று உளவியல் வல்லுனர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பணி செய்கிற டாக்டர் சுரேஷ்குமார், சைக்காலஜி ப்ரொஃபசர், அவர் பேசுறாரு. அதற்கு அப்புறம் 21 அதாவது 24 அது 26ஆம் தேதி பன்னாட்டு திருக்குறள் இணைய நிகழ்ச்சியில தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகள் என்னும் தலைப்புல தென் மாவட்டங்கள்ல மொத்தம் எத்தனை அமைப்பு இருக்கு அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க சொல்லியிருக்கிறார். நாரும்பூ நாதன், அவர் அம்பாசமுத்திரம் திருக்குறள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர், அவர் பேச இருக்கிறார் என்ற தகவலை சொல்லி, அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மேன்மை அடைவோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் நாளும் கற்று நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.